வணக்கம். இன்னைக்கு ஃபோக்கஸ் 2.0 டெஸ்ட் நம்பர் 6 சயின்ஸ் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். சரி, ஆரம்பிக்கலாமா? வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்றத வாசிங்க. அதாவது அக்கார்டிங் டு தாம்சன்ஸ் மாடல் ஆஃப் அன் ஆட்டம் which of the following statements best describe the structure of the atom? தமிழ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன். தாம்சனின் அணு மாதிரியின்படி, தாம்சன்றவர் அணுவை பற்றி ஒரு சில டைப் சொல்லியிருப்பாரு. அணுன்றது இப்படி தான் இருக்குன்ட்டு. இப்போ யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி அணுவை பற்றி சொல்லியிருக்காங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் டால்டன்றவர் கொஞ்சம் சொல்லியிருந்திருப்பாரு, அதை தொடர்ந்து தாம்சன் சொல்லியிருப்பாங்க, அடுத்து ரூதர்ஃபோர்டுன்றவர் சொல்லியிருப்பாரு, அடுத்து போஹர்ஸ் மாடல் ஆஃப் ஆட்டம் சொல்லி வரும். சரிங்களா? மொத்தம் 4 பேர் அணுவை பற்றி சொல்லியிருப்பாங்க. என்னென்ன சொல்லியிருப்பாங்கன்றதை ஃபர்ஸ்ட் படிச்சிருவோமா? கவனிங்க. ஃபர்ஸ்ட் டால்டன்றவர் என்ன சொல்லியிருக்கான்றதை படிச்சிருவோம். சரிங்களா? ஆட்டம்ன்றவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஆட்டம்ல ரொம்ப சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ், அதான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆட்டம்ஸ் ஆர் டைனி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காரு? ஹார்ட் ஸ்பியர் ஷேப், அதாவது அதோட ஷேப் எப்படி இருக்கான்? கோள வடிவில் இருக்கும், திடமான கோள வடிவில் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருப்பார்? முக்கியமானது cannot be split, என்ன செய்ய முடியாதான்? அணுவை வந்து பிரிக்க முடியாது, ஆட்டம் வந்து நீங்க ஸ்பிளிட் பண்ண முடியாது அப்படின்றத சொல்லியிருப்பார். யாரு? டால்டன். சரிங்களா? டால்டன் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, எல்லா பொருட்களுமே அணுவால் ஆனது, எல்லா ஆல் பார்ட்டிகல்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் ஆட்டம் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. அடுத்து ஆட்டம் ஆர் டைனி, ஆட்டம்ன்றது ரொம்ப சின்ன பார்ட்டிகல், எந்த ஷேப்ல இருக்கும் அப்படின்னா ஸ்பியர் ஷேப்ல இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஆட்டமை நீ ஸ்பிளிட் பண்ணவே முடியாது, ஆட்டம்ஸ் cannot be indivisible அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சரிங்களா? ஆட்டம் அணுவை வந்து நீங்க பிரிக்க முடியாது அப்படின்னு யார் சொல்லியிருப்பார் அப்படின்னா டால்டன்றவர் சொல்லியிருப்பார். சரிங்களா? அவர் என்ன வருஷம் சொல்லியிருப்பாருன்றது இப்போ கேள்வியில் கேட்குறாங்க. அது எந்த வருஷம் அப்படின்னா 1803. என்ன வருஷம் அப்படின்னா 1803. ஓகேங்களா? அடுத்து இவரை தொடர்ந்து தாம்சன்றவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னாக்க, ஆட்டம்ல நிறைய சப் பார்ட்டிகல் இருக்கு, அதாவது துணை துகள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அது ஆட்டம் இருக்கு அப்படின்னா அது கூட நிறைய சப் பார்ட்டிகல் இருக்கு அப்படின்றது யார் சொல்லியிருப்பார் அப்படின்னா தாம்சன்றவர் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அவர் என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எலக்ட்ரான்ஸ், அந்த சப் பார்ட்டிகல் என்ன அப்படின்னா அங்கனக்குள்ள ஒரு சில நெகட்டிவ் சார்ஜுக்குரிய ஒரு பார்ட்டிகல் இருக்குன்றத சொல்லியிருப்பாரு. என்ன சார்ஜ்? நெகட்டிவ் சார்ஜுக்குரிய பார்ட்டிகல் இருக்குன்றத சொல்லியிருப்பாரு. சரிங்களா? அது எப்படி இருக்கும் அப்படின்னா அங்கங்க இருக்குன்றத சொல்லியிருப்பாரு. சரிங்களா? எங்க எப்படி இருக்கும்? அங்கங்க பதியப்பட்டு இருக்கும்ன்ற சொல்லியிருப்பாரு. அது என்ன மாடல் ஆஃப் அப்படின்றத வாசிங்களேன். எலக்ட்ரான்ஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் இன்சைடு தி பாசிட்டிவ் மாஸ் லைக் ரைசிங் இன் த பிளம் புட்டிங். அதாவது நம்ம ஒரு பிளம் கேக்ஸ் இருக்கும்ல, அதுல இது ஃபுல்லா பாசிட்டிவா இருக்கு, இதுல அங்கங்க என்ன இருக்கு அப்படின்னா நெகட்டிவா ஒரு சார்ஜஸ் இருக்கு. அது என்ன சார்ஜஸ் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் அப்படின்றத சொல்லியிருப்பார். சரிங்களா? அதோட இன்னொரு பிக்சர் கூட பாருங்களேன். இப்போ கவனிங்க. இப்போ இது ஃபுல்லா பாசிட்டிவா இருக்கு, இதுல அங்கங்க என்ன இருக்குன்னு சொல்லியாச்சு, நெகட்டிவ்ல எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பார். சரிங்களா? இதை எது கூட ஒப்பிட்டு சொல்லியிருந்திருப்பார்னா 2 விஷயம் கூட ஒப்பிட்டு சொல்லியிருந்திருப்பாரு. ஒன்று வாட்டர் மெலன், இன்னொன்று பிளம் புட்டிங் கேக். இந்த பிளம் புட்டிங் கேக்ல ஒரு கேக் இருக்கு, அங்கங்க இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் தெரியும் பாத்தீங்களா, இதை என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா எலக்ட்ரான். இப்படிதான் ஒரு அணுக்குள்ள ஒரு எலக்ட்ரான்ன்றது அங்கங்க பதியப்பட்டு இருக்கு அப்படின்றத சொல்லியிருப்பாரு. புரிஞ்சுக்க முடியுதா? இப்ப இந்த ஒரு தனிப்பில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல இந்த ஃப்ளஷ் ஐட்டம் இருக்குல்ல, இந்த ஃப்ளஷ் ஃபுல்லா பாசிட்டிவாகவும், இந்த விதைகள் இருக்குல்ல, இந்த விதை ஃபுல்லா எங்க அப்படி அங்கங்க இருக்கா, அங்கங்க எப்படி இருக்கு? பதியப்பட்டு இருக்கு. அதை ஃபுல்லா என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா எலக்ட்ரான்றத சொல்லியிருப்பாரு. சரிங்களா? அப்ப இந்த பாசிட்டிவ்ன்றத சொல்லியிருப்பாரு அப்படின்னா இதை வந்து புரோட்டான்ற மாதிரி பின்வரும் நாட்களில் சொல்லியிருந்திருப்பாங்க. இது ஃபுல்லா என்னன்னு சொல்லியிருந்திருப்பாரு? எலக்ட்ரான், அதாவது நெகட்டிவ் சார்ஜ்னு சொல்லியிருந்திருப்பாரு. சரிங்களா? இதை அவர் கண்டுபிடிக்கும் போது எலக்ட்ரான்ற பேர்ல குறிக்காம என்ன பேர்ல குறிப்பிட்டிருப்பாரு அப்படின்னா கார்பஸ் செல்ஸ் அப்படின்ற பேர்ல குறிப்பிட்டிருப்பாரு. என்ன பேர்ல குறிப்பிட்டிருப்பாரு? கார்பஸ் செல்ஸ் அப்படின்ற பேர்ல குறிப்பிட்டிருப்பாரு. சரிங்களா? அடுத்து இவரை தொடர்ந்து தாம்சனை தொடர்ந்து அடுத்தொருத்தர் வந்திருப்பாரு. அவர் யார் அப்படின்னாக்கா ரூதர்ஃபோர்டு. அவர் என்ன சொல்லியிருந்திருப்பாரு? ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல மாற்றம் ஏற்படுது பாருங்களேன். ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்லியிருந்தாரு? இதை நீ பிரிக்கவே முடியாது, ஒரே பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. செகண்ட் இவர் என்ன சொல்லியிருந்தாரு? இது ஒரு நெகட்டிவ் சென்டர்ல, அதாவது இது ஃபுல்லாவே உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி, இதுல அங்கங்க இருக்கு என்ன எனர்ஜி இருக்கு? சப் பார்ட்டிகல், அதாவது துணை துகள்கள் இருக்கு, அது என்னவா இருக்கு அப்படின்னாக்கா நெகட்டிவா இருக்கு அப்படின்ற சொல்லியிருந்திருப்பாரு. இதுக்கு அடுத்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்டுன்றவரு சென்டர்ல தான் அதோட அந்த பாசிட்டிவ் எனர்ஜி ஃபுல்லா சென்டர்ல இருக்கு, இந்த நெகட்டிவ் ஃபுல்லா எங்க இருக்கு? அது சுத்தி இருக்கு அப்படின்றத சொல்லியிருந்திருப்பாரு. அதான் யார் சொல்லியிருந்திருப்பா? இந்த எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்டுன்றவர் சொல்லியிருந்திருப்பார். சரிங்களா? அதை அப்படியே வாசித்து பாருங்களேன். மோஸ்ட் ஆஃப் தி ஆட்டம் மாஸ் இன்சைட் தி நியூக்ளியஸ், எலக்ட்ரான்ஸ் சர்க்கிள் தி நியூக்ளியஸ். எலக்ட்ரான்ஸ் என்ன செய்தான்? இந்த நியூக்ளியஸை சர்க்கிள் பண்ணி வருது அப்படின்ற சொல்லியிருந்திருப்பார். நியூக்ளியஸ்னா என்ன அப்படின்றத அடுத்து படிக்கலாம். சரிங்களா? நியூக்ளியஸை சர்க்கிள் பண்ணி வருதுன்ற சொல்லியிருந்திருப்பாரு. அடுத்து என்ன சொல்லியிருந்திருப்பாரு? மோஸ்ட் ஆஃப் தி ஆட்டம் இஸ் எம்டி ஸ்பேஸ். இந்த இடத்துல எல்லாம் என்ன இருக்கா?
எம்டி ஸ்பேஸ் இருக்கு அப்படின்றத சொல்லியிருப்பார். இதை எதை வச்சு டிட்டர்மைன் பண்ணியிருப்பார் அப்படின்னா கோல்டு ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லுவோம். சரிங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது கோல்டு ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட். அது என்னன்றது அடுத்தடுத்து படிப்போம். சரிங்களா, அது சென்ட்ரல் நியூக்ளியஸ் இருக்கு, அதை சுற்றி தான் என்ன இருக்கு, எலக்ட்ரான் இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, நீ ஒரு ஆட்டமோட வெயிட் பார்க்கணும் அப்படின்னா அதோடைய அதிகபட்சமான வெயிட் எங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பார் அப்படின்னா இன்சைட் நியூக்ளியஸ்ல தான் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருப்பார். புரிஞ்சு என்ன சொல்றேன்னு, ஒரு ஆட்டமோட வெயிட் பார்க்கணும் அப்படின்னா அதோட அந்த ஆட்டமோட அதிகபட்சமான வெயிட் எங்கே தான் இருக்குன்றத சொல்லியிருந்திருப்பாரு, நியூக்ளியஸ்ல தான் இருக்குன்றத சொல்லியிருந்திருப்பாரு. புரிஞ்சு என்ன சொல்றேன்னு, ஃபர்ஸ்ட் டால்டன் என்ன சொன்னாரு, அது ஒரு சின்ன பொருள், அதை என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாதுன்றது சொல்லியிருப்பாரு. யாரு, டால்டன். எந்த வருஷம், 1803. சரிங்களா, அடுத்து தாம்சன் என்ன சொல்லியிருப்பாரு, அந்த எலக்ட்ரான்ஸ் இருக்குப்பா, சப் அட்டாமிக் பார்ட்டிகள் ஒன்று இருக்கு, அது ஃபுல்லா எங்கெங்க இருக்கு, அங்கங்க பதியப்பட்டு இருக்கு, நடுவில் இருக்க ஃபுல்லா பாசிட்டிவா இருக்கு, அந்த பதியப்பட்ட ஃபுல்லாக என்ன எனர்ஜியா இருக்கு, நெகட்டிவ் எனர்ஜியா இருக்கு. அதே மாதிரி இப்போ பாசிட்டிவ் எனர்ஜின்றத பார்க்கும்போது ரெண்டுமே ஈக்குவல் சார்ஜில் இருக்கு. என்ன சார்ஜ், ஈக்குவல் சார்ஜ். எவ்வளோ பாசிட்டிவ் இருக்கோ அதே அளவு நெகட்டிவ் இருக்கு, அதனால தான் என்ன ஆயிருது, ஈக்குவல் சார்ஜ் ஆயிருது அப்படின்றது யார் சொல்லியிருப்பார் அப்படின்னா தாம்சன்றவர் அப்படி சொல்லியிருப்பார். சரிங்களா, அடுத்து ஏர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா இவர் அங்கங்க பதியப்பட்டிருக்குன்ற சொல்லியிருப்பார்ல, இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா அங்கங்க பதியப்படலை, எல்லாமே ஒரு சர்க்கிளில் நியூக்ளியஸ் சுற்றி தான் வருது அப்படின்றத சொல்லியிருப்பார். அடுத்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா நம்ம வெயிட்னு பார்க்கும்போது என்னன்னு பார்க்கும்போது அதிகப்படியான வெயிட் ஃபுல்லாக எங்கே தான் இருக்கும் அப்படின்னா அதோட நியூக்ளியஸ்ல தான் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருப்பார். புரிஞ்சு என்ன சொல்றேன்னு, 3 பேர் அதை சொல்லியிருப்பாங்க. அடுத்து இன்னொருத்தர் வருவார், அவர் யாருன்னா போர்ஸ் மாடல் ஆஃப் ஆட்டம். அவரே ஒரு சில விஷயங்களை கண்டுபிடிச்சிருந்திருப்பாரு. சரிங்களா, அடுத்த வர படிச்சுக்கலாம். சரிங்களா, அப்போ நீங்கள் கெமிஸ்ட்ரி படிக்கணும், ஆட்டமை பற்றி படிக்கணும் அப்படின்னா இந்த 3 விஷயம் இல்லாமல் நீங்கள் டாபிக்குள்ளே போக முடியாது. அதனால அது நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்கன்றதை பார்க்கலாமா. எலக்ட்ரான்ஸ் வந்து எப்படி இருக்கான், எம்பெண்டட் இன் த பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ஸ்பியர். அதாவது ஒரு ஸ்பியர், ஒரு தமிழில் வாசித்து பாருங்களேன், எலக்ட்ரான்கள் நேர்மின் சுமை கொண்ட கோளத்தில் அங்கங்கே எப்படி இருக்கான், உதிர்ந்துள்ளன. இதை தான் யார் சொல்லியிருந்திருப்பா, நம்ம தாம்சன்றவர் சொல்லியிருந்திருப்பார். சரிங்களா, அப்போ என்ன வந்துடும், ஆப்ஷன் ஏ. அடுத்து பி என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன், இந்த ஆட்டம் கண்டெய்ன்ஸ் ஒன்லி நியூட்ரான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ். இதை பற்றி அவர் பேசியிருக்க மாட்டார். சரிங்களா, அடுத்து எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் அரௌண்ட் தி சென்ட்ரல் நியூக்ளியஸ் இன் எ ஃபிக்ஸட் ஆர்பிட்ஸ். இதை ஆப்ஷன் சி படிச்சு பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரான்கள் ஒரு மைய அணுக்கருவை சுற்றி நிலையான சுற்றுப்பாதையில் வலம் வருகின்றன. ஓகேங்களா, இப்ப இதை சொன்னவர் யாருன்னு படிச்சோம், யாரை படிச்சிருக்கோம் அப்படின்னாக்கா ஏர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட் அப்படின்றத இதை சொல்லியிருப்பார். படிச்சோம் இல்லையா, 3வது ஒருத்தர் இருந்தார்ல, இதை சொன்னவர் யாரு, ஏர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட். யார் சொல்லலை, தாம்சன் சொல்லலை. அதனால என்ன ஆப்ஷன் வராது, சீன்ற ஆப்ஷன் வராது. அடுத்த பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன், இந்த ஆட்டம் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் டென்ஸ் நியூக்ளியஸ் சரௌண்டட் பை எலக்ட்ரான்ஸ். இதுவும் கரெக்ட் தான். சரிங்களா, ஆனால் இதையும் யார் தான் சொல்லியிருப்பா, இந்த ஏர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட் அப்படின்றது தான் சொல்லியிருந்திருப்பார். சரிங்களா, அப்போ இவர் சொன்னது ஒன்னே தான் வந்திருக்கு, அதுதான் ஆப்ஷன் ஏ. என்ன அப்படின்னா எலக்ட்ரான்கள் நேர்மின் சுமை கொண்ட கோளத்தில் பொதிந்துள்ளன. ஓகேங்களா, அப்போ தாம்சனின் அணு கொள்கை படிச்சாச்சா. அடுத்த கொஸ்டின் போகலாமா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். நியூக்ளியர் ஃபியூஷன், அதாவது அணுக்கரு இணைவு விளைவுகள் தன்னிச்சையாக நிகழ்கின்றன. ஓகேங்களா, எப்படி நடந்துட்டு இருக்குன்னா தன்னிச்சையாக, ஸ்பான்டென்சிலினா உடனே நகர்ந்துகிட்டே இருக்கு. சரிங்களா, அது எங்க நடந்துகிட்டு இருக்குன்னு கேட்குறாங்க. எங்க நடந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா சன்ல ஏன் சார் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சன்ல நம்மளுக்கு அந்த எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது இல்லை, ஹீட் எனர்ஜி, லைட் எனர்ஜி, அதெல்லாம் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா சன்ல அதிகப்படியாக என்ன இருக்கும் அப்படின்னாக்கா ஹைட்ரஜன் மாலிகூல்ஸ் தான் அதிகமாக இருக்கும். சரிங்களா, என்ன இருக்கும், ஹைட்ரஜன் மாலிகூல்ஸ் தான் அதிகமாக இருக்கும். இந்த ஹைட்ரஜன் மாலிகூல்ஸ் என்ன செய்யுது அப்படின்னா அணுக்கரு இணைவு ஏற்பட்டு இந்த ஹைட்ரஜன் மாலிகூல்ஸ்லாம் ஒன்றுக்கு ஒன்று என்ன செய்யும் அப்படின்னா இணைய ஆரம்பிக்கும் போது அங்கே என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஹீலியம் ஆக ஃபார்ம் ஆகும். சரிங்களா, இப்போ 4 ஹைட்ரஜன் அணுக்கள் சேர்ந்து என்ன ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா ஹீலியமை ஃபார்ம் பண்ணும். சரிங்களா, இந்த முறையானது சூரியன்ல தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருந்துகிட்டே இருக்கும். சரிங்களா, தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும், விடாமல் நடந்துகிட்டே இருக்கும். சரிங்களா, அப்படி நடந்துகிட்டே இருக்கனால தான் என்ன ஆகுது அப்படின்னாக்கா நம்மளுக்கு அந்த லைட் எனர்ஜி, ஹீட் எனர்ஜிலாம் ஃபார்ம் ஆகுது. சரிங்களா, அது எங்கே நடக்கும் அப்படின்னா அதிகப்படியாக சூரியனோட மைய பகுதியில் நடக்கும். சரிங்களா, வேறு சூரியன் மட்டும் இல்லை, சூரியனே நடக்கும், மற்ற இந்த ஸ்டார்ஸ் சொல்கிறோம்ல அங்கே என்ன நடக்கும் அப்படின்னாக்கா இந்த அணுக்கரு இணைவு அப்படின்றது நடக்கும். ஓகே, சூரியன் அண்ட் ஸ்டார்ஸ் இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா இந்த அணுக்கரு இணைவு அப்படின்றது நடக்கும். சரிங்களா, நான் எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிட்டேன்னா ஃபியூசன் ஃபிஷன் குறப்புறனால யூ வந்துருச்சு அப்படின்னாலே யூனிட்டி இணைகிறது நாத்தில் வச்சுப்பேன், ஐ வந்துருச்சுனாலே இன்டர் அப்படின்னா நடுவில் எவனோ வந்துட்டான் பிரிஞ்சிருச்சு அப்படின்றது நாத்தில் வச்சுப்பேன். சரிங்களா, அப்போ நியூக்ளியர் ஃபியூஷன் எங்கே அதிகமாக நடக்கும், சூரியனில் நடக்கும் மற்றும் ஸ்டார்ஸ் நடக்கும். ஏன் அங்கே நடக்குது, எப்படி நடக்குது, ஹைட்ரஜனில் என்ன ஃபார்ம் ஆகுது, ஹீலியமாக ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் போகலாமா.
அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த வந்துருச்சு பாருங்க. சப் அட்டாமிக் பார்ட்டிகல் நம்ம படிச்சோம்ல, என்னன்னு படிச்சோம்? சப் அட்டாமிக் பார்ட்டிகல்லாம் என்னன்னு படிச்சோம்? எலக்ட்ரான் படிச்சோமா? which subatomic particle has a negative charge. எதுக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு? எலக்ட்ரானுக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. பட் நெக்லிஜிபிள் மாஸ், அதோட மாஸ் நம்ம என்ன செய்யல, கணக்கிடலை. இதை யார் சொன்னா? ரூதர்ஃபோர்ட் சொல்லியிருப்பாரு. எப்படி சொல்லியிருப்பாரு? அதோட ஃபுல் வெயிட்டுமே அதிகப்படியான வெயிட் எங்க இருக்கு? நியூக்ளியஸ்ல தான் இருக்கு. சரிங்களா? அதனால நீங்க எதை கனெக்ட் பண்ண வேணாம், இந்த சுத்தி இருக்க எலக்ட்ரானோட வெயிட்டை கனெக்ட் பண்ண வேணாம் அப்படின்ற சொன்னது யாரு? எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட் சொல்லியிருந்திருப்பாரு. சரிங்களா? அப்போ இதுக்குரிய ஆன்சர் என்ன? எலக்ட்ரான். புரிஞ்சுச்சா? அந்த ஒரு கான்செப்ட் படிச்சீங்கன்னா அடுத்து ஃபுல்லா ஈஸியா தான் இருக்கும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஓகே, ஃபோர்த் கொஸ்டின் பார்ப்போமா? ஃபோர்த் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. which of the following statement is correct about போஹர்ஸ், அதாவது என்னது? போரின் அணு போரின் அணு கொள்கை அப்படின்னு கூட சொல்லலாம். போர்ஸ் மாடல் ஆஃப் ஆட்டம். அப்போ ஏற்கனவே என்ன படிச்ச? டால்டன் மாடல் ஆஃப் ஆட்டம் படிச்சிருக்க, தாம்சன் மாடல் ஆஃப் ஆட்டம் படிச்சிருக்க, ரூதர்ஃபோர்ட்ஸ் மாடல் ஆஃப் ஆட்டம் படிச்சிருக்கீங்க. சரிங்களா? இப்போ என்ன படிக்க போறீங்க அப்படின்னா போர்ஸ் மாடல் ஆஃப் ஆட்டம். இவர் என்ன சொல்லியிருந்திருப்பாரு? திரும்ப போமா அந்த பேஜுக்கு. இப்போ கவனிங்க, எதோட நிப்பாட்டிருந்தோம்? போர்ஸ் மாடல் ஆஃப் ஆட்டம் சொல்லியிருந்தோம், நிப்பாட்டிருந்தோமா? இவர் என்ன சொல்லியிருந்திருப்பாரு அப்படின்னா, இங்க எதோட நிக்குது பாருங்க, இது நம்மளுடைய எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட் நிக்குது. அவர் என்ன சொல்லியிருந்தாரு? நடுவில் நியூக்ளியஸ் ஒன்று இருக்கும், அதை சுற்றி தான் என்ன சுற்றிக்கிட்டே இருக்குன்னு இருக்காரு, இந்த எலக்ட்ரான்லாம் சுத்திக்கிட்டே இருக்குன்ற சொல்லியிருந்திருக்காரா. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருந்திருப்பாரு? அதிகப்படியான வெயிட் எங்க தான் இருக்கும்? நியூக்ளியஸ்ல தான் இருக்கும். அதனால நீங்க எதை நெக்லிஜிபிள் கன்சிடர் பண்ண வேண்டாம், இந்த எலக்ட்ரானோட வெயிட்டை கன்சிடர் பண்ண வேணாம் அப்படின்ற சொல்லியிருந்திருப்பாரு. ஓகே, இப்போ போர்ஸ் மாடல் ஆஃப் ஆட்டம் அவர் என்ன சொல்லியிருந்திருப்பாரு அப்படின்னாக்கா, சென்டர்ல நியூக்ளியஸ் இருக்கும். ஓகே, இருக்கு. இதை சுத்தில என்ன இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு எனர்ஜி லெவல்ஸ் இருக்கும். என்ன இருக்கும்? ஒவ்வொரு எனர்ஜி லெவல்ஸ், அதாவது எலக்ட்ரானுடைய சுற்றுப்பாதைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சரிங்களா? சுற்றுப்பாதைகள் இருக்கும்போது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நேம் கொடுத்துருப்பாரு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நம்ம 1 2 3 அண்ட் தென் 4 போடுறோம்ல, அதே மாதிரி இவர் என்ன கொடுத்துருப்பாரு அப்படின்னா KLMN அப்படின்றத கொடுத்துருப்பாரு. சரிங்களா? 1 2 3 4 போற மாதிரி அவர் என்ன கொடுத்துருப்பாரு அப்படின்னா KLMN. இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி எனர்ஜி லெவல்ஸ் இருக்கு. அதுலதான் எது சுத்தும்? நம்ம எலக்ட்ரான்கள் சுத்தும். சரிங்களா? ஒரே எனர்ஜி லெவல்ல சுத்தாது. ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு எனர்ஜி லெவல் இருக்கு. ஒவ்வொரு எனர்ஜி லெவல்லையும் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அந்த அந்த ஒரு சுற்றுல ஒரு குறிப்பிட்ட அளவு தான் எலக்ட்ரான்கள் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு என்ன போயிடும்? அடுத்த லெவலுக்கு போயிடும் அப்படின்ற சொல்லியிருந்திருப்பாரு. அதுக்கு ஒரு ஃபார்முலா போடுவாங்க. அது என்ன ஃபார்முலா அப்படின்னா, மேக்ஸிமம் அதால எவ்வளவு தாங்கக்கூடிய முடியும் அப்படின்னா 2n² அப்படின்னு ஒரு ஃபார்முலா போடுவாங்க. என்னன்னா நம்பர் ஆஃப் செல் லெவல். இப்போ ஃபர்ஸ்ட் செல் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன், இங்கே 1 போட்டேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் செல்லுக்கு என்ன வந்துடும்? 2 × 1² அப்படி போட்டேன்னு என்ன வந்துடும்? 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் வரும். அப்போ 2. அப்போ ஃபர்ஸ்ட் செல்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் தான் இருக்க முடியும்? 2 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்க முடியும். அடுத்த செல்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்க முடியும்? இப்போ இங்கே 2 போட்டோம்னா என்ன வந்துடும்? 2 × 2² போட்டோம் அப்படின்னா 2 ஸ்கொயர் பண்ணால் 4 × 2 அப்படின்னா என்ன வந்துடும் நம்மளுக்கு? 8. அப்ப அடுத்த செகண்ட் செல்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்க முடியும்? 8. இந்த மாதிரி பிரிச்சிருந்திருப்பார். புரியுது என்ன சொல்றேன்னு? அப்ப இந்த போர்ஸ் மாடல் எப்படி பிரிச்சிருப்பா அப்படின்னா, நடுவில் என்ன இருக்கும்? நியூக்ளியஸ் இருக்கும், அதை சுற்றி எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து எப்படி இருக்கும்? ஒவ்வொரு எனர்ஜி லெவலாக தனித்தனியாக பிரியும். KLMNன்றது பிரியுன்ற சொல்லியிருந்திருப்பாரு. இதை சுற்றிக்கிட்டு இருக்கும் போது ஒரு எனர்ஜி லெவல், இப்போ இந்த ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவலில் இருக்கு, அதாவது கேல இருக்கு அப்படின்னா அதில் இருக்கும்போது அது என்ன செய்யாது? எந்த விதமான எனர்ஜியையும் வெளியிடாது. ஒருவேளை இப்போ செகண்ட்லேருந்து 1க்கு போச்சு அல்லது தேர்ட்லேருந்து செகண்டுக்கு வருது, இந்த மாதிரி அதோட எனர்ஜி லெவலில் மாறுது அப்படின்னா ஒன்று எனர்ஜி அப்சர்வ் பண்ணும் அல்லது எனர்ஜியை வெளியிடும். புரிஞ்சு நான் சொல்றேன்னு? அதே எனர்ஜி லெவலில் இருக்க வரைக்கும் எந்த ப்ராப்ளம் இல்லை. இதே அந்த எனர்ஜி லெவல்லேருந்து முன்னக்கூட்டி இப்போ 3லேருந்து 2 வருது அப்படி வந்துச்சு அப்படின்னா ஒன்று எனர்ஜி அப்சர்வ் பண்ணும் அல்லது எனர்ஜி என்ன செய்யும்? வெளியேற்றும். இந்த மாதிரி ஒரு செயலை செஞ்சிருக்குன்னு யார் சொல்லியிருப்பாரு அப்படின்னா இந்த போஹர்ஸ் மாடல் ஆஃப் அன் ஆட்டம்ல கீழே சொல்லியிருந்திருப்பாங்க. புரியுது என்ன சொல்றேன்னு? தமிழ் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த எனர்ஜி லெவல்ஸை ஆற்றல் மட்டங்கள் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ஆற்றல் மட்டங்கள் அல்லது சுற்றுப்பாதைகள் அப்படின்றத சொல்றாங்க. சரிங்களா? இப்போ அந்த கொஸ்டினை பார்க்கலாமா? போர்ஸ் மாடலாம் படிச்சாச்சு. சரிங்களா? இந்த என்ன கொடுத்துருக்காங்க வாசிங்க, தமிழ்ல கூட வாசிக்கலாமா? அணுவின் உள்ளே எலக்ட்ரான்கள் தனித்த சுற்றுப்பாதைகள் எனப்படும் ஒரு குறிப்பிட்ட சுற்றுப்பாதையில் மட்டுமே அனுமதிக்கப்படுகின்றன. கரெக்ட். இதை சொல்றாரு. தனித்தனியாக ஒரு சுற்றுப்பாதைகள் இருக்கும், அதுல மட்டும் என்ன செய்யும்? அணுவின் உள்ள சரிங்களா போகும் அப்படின்ற சொல்லியிருக்காரு. கரெக்ட். அடுத்து ஆப்ஷன் பி என்ன கொடுத்துருக்காங்க? தனித்த சுற்றுப்பாதைகளில் சுழலும் போது எலக்ட்ரான்கள் இருப்பதில்லை. என்ன இருக்கும்? எலக்ட்ரான்கள் இருக்கும். ஓகேங்களா? எலக்ட்ரான்கள் இருப்பதில்லைன்னு கொடுத்துருக்காங்க. ஆனா என்ன இருக்கும்? எலக்ட்ரான்கள் இருக்கும் அப்படின்றப்ப இது வராது. அடுத்து சி என்ன கொடுத்துருக்காங்க? தனித்த சுற்றுப்பாதையில் சுழலும் போது எலக்ட்ரான்கள் ஆற்றலை கதிர்வீச்சுகின்றன. என்ன சொல்லியிருக்காங்க? தனித்ததுல சுற்றும் போது என்ன செஞ்சு சொல்லியிருக்காங்க?
எனர்ஜி லெவல்ஸை சுற்றிக்கிட்டு இருக்கும் போதே ஆற்றலை வெளியிடுது, எனர்ஜி என்ன செய்யுது, ரேடியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிடையாது. அது என்ன செய்யும், ஒரு எனர்ஜி லெவல்லேருந்து இன்னொரு எனர்ஜி லெவலுக்கு மாறும்போது மட்டும்தான் என்ன செய்யும், எனர்ஜியை வெளியிடும். அப்போ என்ன வராது, சீன்ற ஆப்ஷன் வராது. அடுத்து டீன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, எலக்ட்ரான்களின் தனித்த சுற்றுப்பாதைகள் எனப்படும் சில குறிப்பிட்ட சிறப்பு சுற்றுப்பாதைகள் மட்டுமே அணுவிற்கு வெளியேக்கு வாய்ப்பே இல்லை. எல்லாமே எங்கே தான் நடக்கும், அணு உள்ளே தான் நடக்கும். அப்போ எதுதான் வரும், ஆப்ஷன் ஏ மட்டும்தான் வரும். அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். புரிஞ்சு நான் சொல்கிறேன்னா, ஒன்லி சர்டைன் ஸ்பெஷல் ஆர்பிட்ஸ் நோன் அஸ், அந்த எனர்ஜி லெவல்ஸ் தான் என்னன்னு குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா டிஸ்கிரேட் ஆர்பிட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, டிஸ்கிரேட் ஆர்பிட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் அலோவ்ட் இன்சைட் தி ஆட்டம். அப்போ என்ன வந்துடும், ஆப்ஷன் ஏ. அடுத்த விஷயம் போலாமா. அடுத்து அப்ராக்சிமேட் ரேடியஸ் ஆஃப் ஹைட்ரஜன் என்னது, 10 × (-10). இது என்னன்னு சொல்லலாம், இந்த யூனிட் என்னன்னு சொல்லுவோம். இப்போ 10 × (-9) இருந்தால் என்னன்னு சொல்லுவோம், நானோமீட்டர்னு சொல்லுவோம். கரெக்டா. அதே மாதிரி இங்கே 10⁻10 இருந்துச்சு, -10 இருந்துச்சு அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம்னா ஆங்ஸ்ட்ராம் அப்படின்னு சொல்லுவோம். யூனிட் மெஷர்மெண்ட்லாம் நம்ம படிச்சு வந்துருப்போம். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் போலாமா. கவனிங்க, 6th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கன்சிடர் தி டிஸ்பர்ஷன் ஆஃப் மீடியம் டி. அதாவது ஒளி சிதறலில் என்ன டினோட் பண்ணிக்கோங்க, டி அப்படின்றது டினோட் பண்ணிக்கோங்க. அலைநீளத்தை என்ன டினோட் பண்ணிக்கோங்க, லாம்டான்றது டினோட் பண்ணிக்கோங்க. இப்படி இருக்கு. சரிங்களா. ஒருவேளை அலைநீளம் வந்து நம்மளுக்கு என்ன மாறிடுச்சு, 3 லாம்டாவா மாறிடுச்சு அப்படின்னா ஊடகத்தின் சிதறல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. சரிங்களா. அப்ப இந்த சிதறலுக்கும் ஊடகத்தின் சிதறல் இருக்குல்ல, அந்த டிஸ்பர்ஷனுக்கும் இந்த வேவ் லென்த்துக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கு. அது என்ன ரிலேஷன் அப்படின்னா, டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு லாம்டா கியூப். என்னது, D is inversely proportional to lambda cube. இது படிச்சுக்கங்க. சரிங்களா. அதாவது ஒளி சிதறல் எப்படி இருக்கும் அப்படின்னா, அலைநீளத்தோடைய கியூப் வேல்யூக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும், அலைநீளத்தோட கியூப் வேல்யூக்கு எதிர் விகிதத்தில் இருக்கும். சரிங்களா. இதை நம்ம அப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்குது, D is equal to 1/, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 3 லாம்டா கொடுத்துருக்காங்க. சரிங்களா. இப்போ 3 லாம்டா போடும்போது நம்மளுக்கு கியூப் போடும்போது என்ன மதிப்பு வந்துடும், 1/3 கியூப்னா 27 லாம்டா கியூப் அப்படின்றது வந்துடும். சரிங்களா. ஏக்கு நமக்கு என்ன தெரியும், 1 லாம்டா கியூபுக்கு என்னன்னு போடலாம், டின்றது போடலாம் தெரியுமா. அப்போ இந்த 1 லாம்டா கியூப் பதிலாக என்ன அப்ளை பண்ணிடுறேன் அப்படின்னா டி. கீழே என்ன எனக்கு எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படின்னா 27. அப்போ ஆன்சர் என்ன, D/27, ஆப்ஷன் டி. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் போலாமா. இன் ரூதர்ஃபோர்ட்ஸ் மாடல் ஆஃப் ஆட்டம். பாருங்க, நம்ம ஏற்கனவே படிச்சதுதான். இப்போ என்ன வந்துருச்சு, ரூதர்ஃபோர்ட் உள்ள ஒன் டாப்ல. கரெக்டா. அடுத்து என்ன சொல்றாங்க, which of the following particles double charged on helium ions. இந்த ரூதர்ஃபோர்ட் படிக்கும் போதே நம்ம இன்னொன்று படிக்கணும்னு சொன்னோமா, என்னன்னு சொன்னோம், இந்த ரூதர்ஃபோர்டோட கோல்டு ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்றது படிக்க போறோம். சரிங்களா. அது என்ன எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா, அவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, நடுவில் ஒரு கோல்டு ஃபாயில் வச்சிருப்பாரு. சரிங்களா. இங்க ஒரு கோல்டு ஃபாயில் இருக்கும். இதுல என்ன கொடுத்திருப்பாரு அப்படின்னா, இந்த ஆல்பா பார்ட்டிகல் பீம்ன்ற ஒன்று இருக்கும். அது உள்ள என்ன இருக்கும் அப்படின்னா ஹீலியம் அயான்ஸ் இருக்கும். இது ரேடியேட்டர் மாதிரி. சரிங்களா. இது என்ன பார்ட்டிகல், ஆல்பா பார்ட்டிகல் பீம். சரிங்களா. இப்படி ஒரு கதிர்வீச்சை கொடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இதுல இந்த கோல்டு ஃபாயில் இருக்குங்க இல்லைங்களா, இதுல இந்த கதிர்வீச்சானது பட்டு அதிகப்படியானது என்ன செஞ்சிடும் அப்படின்னா, அப்படியே பின்னாடி இந்த படத்தை பாருங்க, அப்படியே என்ன செஞ்சிடும் அப்படின்னா வெளியே வந்துடும். சரிங்களா. ஒரு சிலது மட்டும் என்ன செய்யும் அப்படின்னா, கொஞ்சம் கரெக்டாக இந்த ஆட்டம்ல போறாங்க டிவியேட் ஆகி எங்க தரும் அப்படின்னா அது டிடெக்டர்ல தரும். இது பேர் டிடெக்டர். சரிங்களா. டிடெக்டர்ல தரும். ஒரு சிலது ஒன்னே ஒன்று மட்டும், அதாவது இங்க படத்துல பாருங்க, ஒன்னே ஒன்று மட்டும் என்ன செஞ்சிருக்கு, இங்க பட்டு அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. சரிங்களா. மற்ற எல்லாமே என்ன அதிகப்படியானது 80% என்ன போயிருச்சு அப்படின்னா, இந்த கோல்டு ஃபாயில்ல தாண்டி அப்படியே என்ன செஞ்சிருச்சு, டிடெக்டரை தொட்டுருச்சு. புரிஞ்சு என்ன சொல்றேன்னு. அப்ப ஒரு ஹீலியம்ல என்ன செய்யறோம் அப்படின்னா, இந்த ஆல்பா பார்ட்டிகல்ஸை ரேடியேட்டர் மூலமா அனுப்புறோம். நடுவில் என்ன இருக்கு, இந்த தங்க தகடு இருக்கு. சரிங்களா. தங்க தகடு இருக்கு. தங்க தகடு வழியா அனுப்பும் போது இங்க இருக்க கேப்ஸ் இருக்கும்ல, நம்ம ஏற்கனவே படிச்சோம், என்ன படிச்சிருந்தோம், ஆட்டம்ல நிறைய கேப்ஸ் இருக்கு. சென்ட்ரல்ல மட்டும் தான் நியூக்ளியஸ் இருக்கு. அதை சுத்தி என்ன இருக்கு, சுத்தி தான் என்ன இருக்கு, எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படின்றது யார் சொல்லியிருந்தா அப்படின்னா ரூதர்ஃபோர்ட் அப்படின்றது சொல்லியிருந்தான்னு படிச்சிருக்கோம். அப்ப அந்த கேப் வழி என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா, நம்ம இந்த அனுப்பக்கூடிய ரேடியேஷன் அப்படியே பின்னாடி வந்துருச்சு. ஒரு சில இடத்துல மட்டும்தான் என்ன செஞ்சிருக்கு, அதை பட்டு டீவியேட், அதோட ஆங்கிள் மாதிரி வந்திருக்கு. அதோட ரொம்ப கம்மியாக என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா பட்டு எதிரொலிச்சிருக்கு அப்படின்றத சொல்லியிருப்பார். சரிங்களா. இதன் அடிப்படையில் அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, சென்டர்ல நியூக்ளியஸ் இருக்குப்பா, இதை சுத்தி என்ன இருக்கு, எலக்ட்ரான் இருக்கு, இங்க அதிகப்படி என்ன இருக்கு, கேப் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருப்பாரு. யாரு, ஏர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட் அப்படின்றவர். இப்போ அந்த கொஸ்டின்ல பாருங்க என்ன கேட்டிருக்காங்க, ரூதர்ஃபோர்டின் அணு மாதிரியில் பின்வரும் துகள்களில் எது ஹீலியம். புரிஞ்சு நாங்க பார்த்தோம்ல, எது ஹீலியம் அயன்களில் இரட்டை மின்னோட்டம் பெற்றுள்ளது. என்னன்னு படிச்சோம், அந்த வே ஆஃப் பீம் ஆல்பா துகள்கள் படிச்சோம் இல்லையா, ஆல்பா பார்ட்டிகல்ஸ். சரிங்களா. ஆல்பா பார்ட்டிகல்ஸ் அனுப்பும் போது என்ன செய்யுது, அந்த கோல்ட் பார்ட்டிகல்ஸ்ல பட்டு அதிகப்படியானது அப்படியே போயிருது.
டிடெக்டர்ல ஒரு சிலது மட்டும் என்ன செஞ்சிருக்கு, ஆங்கிள் டிவியேட் ஆயிருக்கு. அதோட ரொம்ப கம்மியா என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. சரிங்களா, அடுத்த விஷயம் போலாமா. கீழ்கண்டவற்றில் எது வந்து ஒரு புரோட்டானை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஆப்ஷன் படிங்க ஒவ்வொரு ஆப்ஷனா. ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு புரோட்டான் எதிர்மின் சுமையுடையது. கரெக்ட். தப்பு. என்னது, எலக்ட்ரான் தான் எதிர்மின் சுமையுடையது. சரிங்களா, மற்றும் மிக சிறிய நிறையை கொண்டுள்ளது. இதுவும் தப்பு. எலக்ட்ரான் தான் மிக சிறிய நிறைவு கொண்டுள்ளதா இருக்கும். அப்போ ஆப்ஷனே வராது. சரிங்களா, ஒரு புரோட்டான் நேர்மின் சுமை கொண்டது, அது நிறை ஓர் அழகாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. கரெக்ட். அது என்ன சுமை கொண்டதுன்னா பாசிட்டிவ். சரிங்களா, பாசிட்டிவ் சுமை கொண்டது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, சுமை கொண்டு சி. ஆப்ஷன் சி வாசித்து பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. ஒரு புரோட்டான் நேர்மின் சுமையுடையது, அதன் நிறை ஒரு ஹைட்ரஜன் அணுவின் நிறையில் 1/2000 பங்கு ஆகும். ஆக்சுவலா இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். சரிங்களா, ஆனா இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அது நிறை அதன் நிறைனா இதனோட நிறை கிடையாது, எலக்ட்ரானோடைய நிறை தான் நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா 1/2000 எடுத்துப்போம். சரிங்களா, புரோட்டானோட நிறை கிடையாது. அடுத்து ஒரு புரோட்டான் அணு மின்னோட்டத்தில் நடுநிலையானது, நியூட்ரல் கிடையாது. அது என்ன எனர்ஜி கொண்டது, பாசிட்டிவ் எனர்ஜி கொண்டது. அப்ப என்ன ஆப்ஷன் தான் கரெக்ட், ஆப்ஷன் பி தான் கரெக்ட். சரிங்களா, ஏன் சி வராதுன்றதை தெளிவாக படிச்சுக்கோங்க. இங்கிலீஷ்ல அதேதான். a proton is positively charged and its mass is taken as 1 unit. ஓகேங்களா, இது கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. proton is positively charged and its mass is 1/2000 of a hydrogen atom. இதோட மாஸ் கிடையாது. எதோட மாஸ், எலக்ட்ரானோட மாஸ். இவ்வளோ கம்மியாக இருக்கனால தான் நம்ம என்ன செஞ்சிடறோம், இதோட வெயிட்டை நெக்லெக்ட் பண்ணிடுறோம், எடுத்துக்கொள்றது கிடையாது. அடுத்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. 9வது கேள்வி. எலக்ட்ரிக் பல்ப் draws a current of 0.5 amps for 8 minutes. ஓகேங்களா, how much electric charge flows through a circuit during this time? அதாவது ஒரு மின் விளக்கு 8 நிமிடங்களுக்கு என்ன செய்யுதான், எரியுதான். சரிங்களா, எவ்வளோ ஆம்ஸ் அது எடுத்துக்குது, 0.15 ஆம்ஸ் எடுத்துக்குது. சரிங்களா, அப்படி எரியும் போது அது மொத்தமான மின் சுற்று வழியாக எவ்வளவு மின்சாரம் பாஞ்சிருக்கும், எவ்வளவு மின்சாரம் வந்திருக்கும். எலக்ட்ரிக் சார்ஜ், அதோட லெட்டர் என்னது, கியூ. அதோட எஸ்ஐ யூனிட் என்னது, கியூலும் கேட்டிருக்காங்க. சரிங்களா, நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கும். என்ன ஃபார்முலா, கியூ = IT. ஓகேங்களா, Q = IT. Qன்றது நம்மளுக்கு தேவை, ஐன்றது என்னது, கரண்ட். அப்போ கரண்டோட யூனிட் என்னது, ஆம்பியர்ல இருக்கும். அப்போ 0.15 இன்ட்டு டைம். டைம் எதில் இருக்கணும், செகண்ட்ஸில் இருக்கணும். ஆனால் இங்கே என்ன இதில் கொடுத்துருக்காங்க, 8 நிமிடங்கள் 8 மினிட்ஸில் கொடுத்துருக்காங்க. அதை மாற்றும் போது 8 × 60 போடணும். இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வந்துடும், 15 × 8 120, 1.2 1.2 × 6 60 72. அப்போ 72. இதோட யூனிட் என்ன, அதான் சொன்னேன். இப்போ எலக்ட்ரிக் யூனிட் என்ன, இதை வந்து என்ன லெட்டர் டினோட் பண்ணுவோம் அப்படின்னா கியூன்ற லெட்டர் டினோட் பண்ணுவோம். இதோட எஸ்ஐ யூனிட் என்னன்னாக்கா கூலும். சரிங்களா, இதோட எஸ்ஐ யூனிட் என்னது, கூலும். கூலும் இப்போ என்ன லெட்டர் டினோட் பண்ணுவோம், சின்ற லெட்டரில் டினோட் பண்ணுவோம். சரிங்களா, அப்போ 72 சி. ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். 10வது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ரூதர்ஃபோர்டோட கோல்டு ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட்ல நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, led to a major revision of the atomic model, which of the following observation and conclusion is most accurate according to the experiment. நம்ம ஏற்கனவே என்ன படிச்சாச்சு, ரூதர்ஃபோர்ட் அந்த கோல்டு ஃபாயில வச்சு என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாரு, அதில் என்ன கேஸ் யூஸ் பண்ணது, அது என்ன பார்ட்டிகல் படிச்சிருந்தோம், ஆல்ஃபா பார்ட்டிகல் படிச்சிருந்தோம். அது எவ்வளோ டிஃப்ளெக்ட் ஆச்சு, அதிகப்படியானது டிஃப்ளெக்ட் ஆகாமல் நேராகவே போயிருச்சு. ஏன், அங்கே அந்த ஆட்டம்ல அதிகப்படியான ஸ்பேஸ் இருந்துச்சு. ஒரு சிலது மட்டும் என்ன செஞ்சுச்சு, டிஃப்ளெக்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு அதை விட ரொம்ப கம்மி என்னாச்சு அப்படின்னாக்கா ரிஃப்ளெக்ட், எதிரொலிச்சிச்சு. மற்ற எல்லாமே என்ன செஞ்சிச்சு, பாஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சரிங்களா, அது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ இங்கே ஒரு கோல்டு ஃபாயில் இருந்தது அப்படின்னா, இங்கே ஒரு ரே போகுது அப்படின்னா, அதிகப்படியானது என்ன செஞ்சிச்சு, இது அப்படியே பாஸ் பண்ணி டைரக்டாவே போயிருச்சு. சரிங்களா, ஒரு சிலது மட்டும் என்ன செஞ்சிச்சு அப்படின்னா, இதுல ஒரு ஆட்டம்ஸ் இருக்கும் இல்லையா, அதுல பட்டு எதிரொலிச்சு கொஞ்சம் ஆங்கிள் மாதிரி இந்த சைடு போச்சு. சரிங்களா, அதுலயும் ரொம்ப கம்மியானது மட்டும் தான் என்ன செஞ்சிச்சு அப்படின்னா டிஃப்ளெக்ட் ஆச்சு. சரிங்களா, இதான் மீனிங். ஓகே, இப்படி பண்ணிச்சு. நம்ம என்ன படிச்சிட்டோம், ரூதர்ஃபோர்டோட கோல்டு ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட்ல படிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, டைரக்டா ஆன்சர் மட்டும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்க போறோம். சரிங்களா, இப்போ பாருங்க ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரான்ஸ் ஆர் பிரசன்ட் இன் த நியூக்ளியஸ். தப்பு. எலக்ட்ரான்ஸ் எங்க இருக்கும், சுற்றி தான் இருக்கும் இல்லையா. நியூக்ளியஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னா நியூட்ரான்ஸ் அண்ட் புரோட்டான்ஸ் மட்டும் தான் இருக்கும். சரிங்களா, என்ன இருக்காது, எலக்ட்ரான்ஸ் இருக்காது. அடுத்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் ஆர் டிஃப்ளெக்டட் பிகாஸ் தே கொலாய்ட் வித் தி எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஸ்ப்ரெட் யூனிஃபார்ம்லி த்ரூ அவுட் த ஆட்டம். யூனிஃபார்ம்லி ஸ்ப்ரெட் ஆச்சா, இல்ல. எப்படி ஸ்ப்ரெட் ஆச்சு, அதிகப்படியானது என்ன ஸ்ப்ரெட் நேராகவே போயிருச்சு. அப்படிதானே, அப்படி என்ன வராது, ஆப்ஷன் பின்றது வராது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, நியூக்ளியஸ் இஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ். நியூக்ளியஸ் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ், கரெக்ட் தான். ஓகே, அடுத்து கொடுத்துருக்காங்க பாசிட்டிவ் சார்ஜ் தான். அண்ட் ஆக்குபைஸ் மோஸ்ட் ஆஃப் தி வால்யூம் ஆஃப் தி ஆட்டம். இதுவும் கரெக்ட் தான். ஆனா எது கீழே வராது, கோல்டு ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட். ரூதர்ஃபோர்ட் செஞ்ச கோல்டு ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட் கீழே வராது. சரிங்களா, அதுல இந்த பாயிண்ட் கிடையாது. ஓகே,
அவர் செஞ்ச எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன பாயிண்ட் இருக்கு அப்படின்னா அதிகப்படியான ஆல்பா பார்ட்டிகல்ஸ் என்ன செஞ்சிருச்சு டிஃப்ளெக்டே ஆகாம அதான் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அன்டிஃப்ளெக்டட்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. டிஃப்ளெக்ட் ஆகாம என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா அந்த ஃபாயில பாஸ் பண்ணி போயிருச்சு. ஏன் இதுக்கு போச்சு அப்படின்னா அங்கே அதிகப்படி என்ன இருக்கு ஸ்பேஸ் இருக்கு, எம்டி ஸ்பேஸ் அதிகமாக இருக்கு. இதுதான் காரணம் சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம படிச்சது அப்படியே வந்துருச்சு. அப்போ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். தமிழ் இதே தான் கொடுத்துருப்பாங்க, வாசித்து பாருங்க. பெரும்பாலான ஆல்பா துகள்கள் தகட்டின் வழியே திசை மாறாமல் என்ன செஞ்சிருச்சு திசை மாறாமல் கடந்து சென்றன. இது எதனால ஏற்பட்டுச்சு அணுக்கள் பெரும்பாலும் வெற்றிடமாக இருப்பதை குறிக்கின்றது. இதான் என்ன கண்டுபிடிச்சிருப்பாரு அப்படின்னா அந்த கோல்டு ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா கண்டுபிடிச்சிருந்திருப்பாரு. ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா. அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன். எலக்ட்ரிக் அயான் ஆப்ரேட்டிங் அட் 220 வாட்ஸ் சரிங்களா. 220 வாட்ஸ்ல இயங்கக்கூடிய ஒரு மின்சார இஸ்திரி பெட்டி வெப்பமூட்டும் செயல்பாடு அதன் உச்சபட்ச நிலையில் இருக்கும்போது 840 வாட்ஸ் என்ற விகிதத்தில் ஆற்றலை நுகர்கிறது. இஸ்திரி பெட்டியில் பயன்படுத்தப்படும் சுருளின் மின் தடை என்ன, ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே புரிஞ்சு சொல்றேன்னு. இப்போ ரெசிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. நமக்கு என்னென்ன கிவன் டேட்டா கொடுத்துருக்காங்க அதோடைய பொட்டான்ஷியல் டிஃபரன்ஸ் சரிங்களா. அந்த யூனிட்டை வச்சு நமக்கு தெரிஞ்சிடும். வீன் வந்துச்சுன்னா பொட்டான்ஷியல் டிஃபரன்ஸ் வோல்டேஜ்ன்றது தெரிஞ்சிடும் சரிங்களா. அப்போ என்னென்ன கிவன் கொடுத்துருக்காங்க வி பொட்டான்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுத்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 220 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க 220 வோல்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ பவர் ஈக்குவல் என்ன வந்துடும் 840 வாட்ஸ் ஓகேங்களா. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. நம்ம போன டெஸ்ட்ல படிச்சிருந்தோம். பவர் ஈக்குவல் என்னன்னு படிச்சோம் P ஈக்குவல் டு V இன்டு I அப்படின்னு சொல்லி ஃபார்முலா படிச்சோம் சரிங்களா. ஏன் இங்க வருது நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க மின் தடை ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க கேள்வி சரிங்களா. நமக்கு ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா இருக்கு V ஈக்குவல் டு I இன்டு R தான் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா. V ஈக்குவல் டு I இன்ட்டு R அப்படின்றத ஃபார்முலா சரிங்களா. அப்போ நம்ம என்ன வேணும் நம்மளுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு பைன்றது வேணும். அதனால இந்த ஃபார்முலா கண்டுபிடிச்சு அதை கொண்டு போய் அப்ளை பண்ண போகிறோம் சரிங்களா. போடும்போது பவரில் 840 ஈக்குவல் டு வோல்டேஜ் எவ்வளவு 220 இன்ட்டு I. அப்போ I ஈக்குவல் டு இங்கே மல்டிபிள் பண்ணது இங்கே வருமா என்ன ஆயிரும் டிவிஷனில் வந்துருமா. அப்போ 840 டிவைடட் பை 220 ஈக்குவல் டு என்ன வந்துடும் ஐன்றது வந்துடும். அப்போ 0 0 அடிச்சிடலாம். 84 செகண்ட் 2 டேபிள் அடிச்சோம்னா நமக்கு என்ன ஆன்சர் வந்துடும் 42 டிவைடட் பை 11 அப்படின்றது இருக்கும் சரி. அப்படியே இருக்கட்டும் இங்கே அப்படியே அப்ளை பண்ணிடுவோம் சரிங்களா. V நம்மளுக்கு தெரியும் 220 ஈக்குவல் டு I எவ்வளவு 42 டிவைடட் பை 11 இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஓகேங்களா. இது அப்படியே அங்கிட்டு இங்கே மல்டிப்ளை இருக்கு அங்கிட்டு மட்டும் டிவைடாக மாறிடுமா. அப்போ போடும்போது 220 இன்ட்டு 11 டிவைடட் பை 42 ஈக்குவல் டு R. இது சிம்பிளிஃபை பண்ண நம்மளுக்கு என்ன வேல்யூ வந்துடும். இப்போ 2 டேபிள் அடிச்சா மேலே என்ன வந்துடும் 110 வந்துடும் கீழே 21 வந்துடும் ஓகேங்களா. இப்போ 110 × 11 ஸ்கொயர்ஸ் எவ்வளவு 121 ஒரு 0 இருக்கும். அப்போ எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறோம் 1210 டிவைடட் பை 21. இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வந்துடும் 21 இன்ட்டு 5 எவ்வளவு 105 இருக்குமா. அப்போ 5 வந்துடும் சரிங்களா. அடுத்து பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு 105 121 மைனஸ் 105னா 16 இருக்கும். அப்போ இங்கே என்ன வந்துடும் 160 வந்துடும் சரிங்களா. அப்போ 160 வந்துருச்சுன்னா 160 டிவைட் பை 21 இன்ட்டு 8 எவ்வளவு போட முடியாது 21 இன்ட்டு 8 போட்டோம் அப்படின்னா 168 வந்துடுது. அப்போ 57 வரும். நம்மளுக்கு ஆப்ஷன் ஒன்று தான் இருக்குது 57ல் 57.6 ஓம்ஸ் புரியுங்களா. ரெசிஸ்டன்ஸோட எஸ்ஐ யூனிட்னது ஓம் ஓகேங்களா. அது அப்படியே போட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். அப்போ என்ன கொடுத்துருக்காங்க நம்ம என்ன செய்யணுன்றதை பார்க்கணும் சரிங்களா. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வோல்டேஜ் எவ்வளோன்றது என்ன கொடுத்துருக்காங்க பவர் எவ்வளோன்றது கொடுத்துருக்காங்க சரிங்களா. அப்போ எனக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா P ஈக்குவல் டு V இன்ட்டு I அப்படின்ற ஃபார்முலா தெரியும் சரிங்களா. இதில் அப்ளை பண்ணி என்ன கண்டுபிடிச்சு வச்சுக்கிறேன் ஐயோட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சு வச்சுக்கிறேன். ஐயோட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சிருந்தோம் 42 டிவைடட் பை 11 அப்படின்றத கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம் சரிங்களா. அடுத்து என்ன கேட்டிருந்தாங்க ரெசிஸ்டன்ஸ் கேட்டிருந்தாங்க. ரெசிஸ்டன்ஸோட ஃபார்முலா என்ன V ஈக்குவல் டு I இன்ட்டு R. அப்போ என்ன கிவன் டேட்டா இருக்குன்றது அப்ளை பண்ணுறேன். சிம்பிளிஃபை பண்ணோன்னா எனக்கு என்ன ஆன்சர் வந்தது அப்படின்னா 57 பாயிண்ட் ஏதோ வருது. எனக்கு ஆப்ஷனில் 57 ஒன்று தான் இருக்குது அப்படின்றனால அதோட ஸ்டாப் பண்ணிட்டு 57.6 ஓம்ஸ் ஆப்ஷன் டி மார்க் பண்ணிடுறேன் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் போகலாமா. அடுத்த கொஸ்டின் which of the following statement about neutrons is correct. நியூட்ரான் அதாவது நியூட்ரானில் பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. நியூட்ரான் எப்படி சொல்லியிருக்காங்க பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்லியிருக்காங்க. நியூட்ரான்றது என்ன எனர்ஜியாக இருக்கும் அப்படின்னா நடுநிலை தன்மையாக இருக்குமே இல்லையா பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்காது ஓகேங்களா. நேர்மின் சுமை கொண்டதாக இருக்காது. அதனால் நடுநிலை தன்மையாக இருக்கும் சரிங்களா. அடுத்து டிட்டர்மைன் தி கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அன் ஆட்டம் அப்படிலாம் கிடையாது. தே ஃபவுண்ட் இன் த நியூக்ளியஸ் ஆஃப் அன் ஆட்டம். ஒரு நியூக்ளியஸ்குள்ளே தான் என்ன இருக்கும் அப்படின்னா
சுற்றான் அப்படின்றது இருக்கும் சரிங்களா. அது கரெக்ட். இந்த ரிவால்வ் அரௌண்ட் தி நியூக்ளியஸ் இந்த ஃபிக்ஸட் ஆர்பிட்ஸ் கிடையாது. இது என்னது, இதுக்குரிய என்ன பாயிண்ட், இது எலக்ட்ரான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு படம் காட்டுறேன், அதை பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். இதுதான் ஒரு ஆட்டம் சரிங்களா. இந்த ஆட்டம்ல இந்த சென்டர் பார்ட் இருக்குல்ல, இதுதான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. இந்த நியூக்ளியஸ் சுத்தி இந்த இருக்கு பாத்தீங்களா, இதான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா எனர்ஜி லெவல்ஸ், சுற்றுப்பாதை அல்லது ஆற்றல் மட்டங்கள் அப்படின்றத சொல்லுவாங்க சரிங்களா. இது ஃபுல்லா என்ன எங்க இருக்கும் அப்படின்னா இந்த எலக்ட்ரான்ஸ் ஃபுல்லா இந்த நியூக்ளியஸ் சுத்தி வந்துட்டே இருக்கும். இந்த நியூக்ளியஸ்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா ரெண்டு விதமானது இருக்கும். ஒன்று நியூட்ரான் இருக்கும், இன்னொன்று புரோட்டான் இருக்கும். என்னென்ன இருக்கும், நியூட்ரான் இருக்கும், புரோட்டான் இருக்கும். நியூட்ரான் என்னவா இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவ் இருக்காது, நெகட்டிவ் இருக்காது, நடுநிலை தன்மையா இருக்கும் சரிங்களா. அடுத்து இந்த புரோட்டான்றது என்ன சுமை கொண்டதா இருக்கும் அப்படின்னா நேர்மின் சுமை கொண்டது, அதாவது பாசிட்டிவ் எனர்ஜியா இருக்கும் சரிங்களா. அதனாலதான் நம்ம நியூக்ளியஸ் என்ன சொல்றோம் அப்படின்னா இட்ஸ் நியூக்ளியஸ் இஸ் ஏ பாசிட்டிவ்லி சார்ஜ். எது அதிகமா இருக்கு, இங்க சுமையே இல்லை, இங்க மட்டும் என்ன சுமை இருக்கு, பாசிட்டிவ் இருக்கு. அப்ப என்ன சொல்லலாம், பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்லி எதை சொல்லுவோம், நியூக்ளியஸ் சொல்லுவோம். நியூட்ரானுக்கு என்ன கிடையாது, பாசிட்டிவ் எனர்ஜி கிடையாது, இட்ஸ் நியூட்ரல் சரிங்களா. இப்போ இந்த இது பாருங்க, எது சுத்திக்கிட்டே வந்துகிட்டே இருக்கு, இந்த எலக்ட்ரான் தான் சுத்திட்டே வந்துட்டே இருக்கு. இப்போ ஆப்ஷன் டி நமக்கு என்ன போட்டிருக்கோம், they revolve around the nucleus in the fixed orbits. யார் எலக்ட்ரான் தான் வருவானே ஒழிய நியூட்ரான் வர மாட்டான் ஓகேங்களா. அப்போ ஆப்ஷன் இதுதான் கரெக்ட், ஆப்ஷன் சி தான் கரெக்ட். இது ஃபவுண்ட் இன் த நியூக்ளியஸ் ஆஃப் அன் ஆட்டம் ஓகேங்களா. அவை அணுவின் உட்கருவில் காணப்படுகின்றன. அடுத்த கொஸ்டின் போயிடலாமா. அடுத்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். 200 joules of heat is produced per second. ஒரு செகண்டுக்கு எவ்வளோ ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுதா, 200 joules ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுதா சரிங்களா. இன் அன் 8 ohms ரெசிஸ்டன்ஸ், அதில் எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, 8 ohms இருக்கா. வாட் இஸ் த பொட்டான்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் தி ரெசிஸ்டன்ஸ், என்ன கேட்டிருக்காங்க நம்மளுக்கு, பொட்டான்ஷியல் டிஃபரன்ஸ் அதாவது வோல்டேஜ் எவ்வளோ அப்படின்றது கேள்வி கேட்டிருக்காங்க சரிங்களா. என்னென்ன கிவன் டேட்டா கொடுத்துருக்காங்க, நீ சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ற வரைக்கும் கிவன் டேட்டா ஃபார்முலா படிங்க சரிங்களா. அதுக்கப்புறம் நீ டேரக்டா ஃபார்முலா போட்டுறணும். இப்போ வோல்டேஜ் கேட்டிருக்காங்க, என்னென்ன கொடுத்துருக்காங்க, டைம் கொடுத்துருக்காங்க, ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருங்க, ஹீட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன ஃபார்முலா தெரியும், H = I²RT ஃபார்முலா தெரியுமா, H = I²RT ஃபார்முலா தெரியும், அதில் போட்டு கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா. அப்போ H = I²RT சரிங்களா. அப்போ V = நமக்கு என்ன தெரியும், IRன்றது தெரியுமா. அப்போ இந்த ஃபார்முலா எப்படி மாற்றி எழுதிக்கலாம், H = V²/R × T அப்படின்னு எழுதிக்கலாம் சரிங்களா. இந்த ஃபார்முலா எப்படி எழுதிக்கலாம், H = V²/R × T எழுதிக்கலாம். அதாவது நான் என்ன எழுதுறேன் அப்படின்னா Vக்கு பதிலாக ஒரு IR எழுதுறேன். இப்போ V² எனக்கு என்ன வந்துடும், I × IR தி² வந்துடும் சரிங்களா. அப்போ நான் எக்ஸ்ட்ரா ஒரு R போட்டேன்னா திருப்பி எந்த ஃபார்முலா வந்துடுவேன், இந்த ஃபார்முலா வந்துடுவேன். அப்போ H = என்ன போடலாம், V²/R × T ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் சரிங்களா. இப்போ H எனக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 200 கொடுத்துருக்காங்க கரெக்டா. அடுத்து V² தெரியாது, ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 8 கொடுத்துருக்காங்க. டைம்ன்றது செகண்ட்ஸ்ல இருக்கணும், எவ்வளோ செகண்ட்ஸ், பெர் செகண்ட். அப்போ ஒரு செகண்ட். அப்போ 8 இங்கிட்ட வந்துருச்சுன்னா என்ன ஆன்சர் வந்துடும், 8 × 200 = V². எவ்வளோ ஆன்சர், 8 × 200னா 1600 வந்துடும். இதை ரூட் எடுத்தோம்னா ஸ்கொயர் ரூட் பண்ணவங்களுக்கு என்ன வந்துடும், 40 வோல்டேஜ்ன்றது வந்துடும் ஓகேங்களா. அந்த ஸ்கொயர் ரூட் பண்ண என்ன வந்துடும், 40 வோல்டேஜ்ன்றது வந்துடும். அப்போ ஆப்ஷன் பி ஓகேங்களா. ஃபார்முலா படிக்க போகிற டேரக்ட் அப்ளை பண்ண போகிறோம் அவ்வளோதான். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, கான்வெக்ஸ் லென்ஸ் has a focal length of 25 cm. focal length எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 25 cm கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் தி பவர் ஆஃப் திஸ் கான்வெக்ஸ் லென்ஸ், கான்வெக்ஸ் லென்ஸோடைய பவர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. நம்மளுக்கு பவர் = ஃபார்முலா என்ன தெரியும், பவர் = ஃபர்ஸ்ட் இதிலே படிச்சிருந்திருப்போம். பவர் = என்னது, 1/focal length அப்படின்றது தெரியுமா. focal length போடும்போது இந்த focal length இங்கே என்ன யூனிட்ல இருக்குன்னு சொல்லி இருந்திருப்பேன், மீட்டர்ல இருக்கணும்னு சொல்லி இருந்திருப்பேன். இப்போ நம்மளுக்கு என்ன அளவு கொடுத்துருக்காங்க, 25 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இது மீட்டர்ல மாத்திரம் என்ன பண்ணணும், 25 / 100 போட்டால் என்ன ஆயிரும், மீட்டர்ல மாறிடும் ஓகேங்களா. / 100 போடணும். அப்போ இங்கே போடும்போது 1 / 25 / 100 போடணும். போட்டால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்துடும், 100 அப்படியே மேலே வந்துடும். அப்போ 100 / 25 இருக்கும். அது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்துடும், 4 அப்படின்ற ஆன்சர் வந்துடும். பவரோட SI யூனிட் என்னது, டயாப்டர். என்ன லெட்டரில் டினோட் பண்ணுவோம், D அப்படின்ற லெட்டரில் டினோட் பண்ணுவோம். அப்போ 4D அப்படின்றது வந்துருச்சு சரிங்களா. இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். கான்வெக்ஸ் லென்ஸ்னா நெகட்டிவா, கான்கேவ் லென்ஸ்னா நெகட்டிவா அப்படின்னா கான்கேவ் லென்ஸ் வந்துருச்சுன்னா மைனஸ் போடணும், கான்வெக்ஸ் வந்துச்சு அப்படின்னா ப்ளஸ் பண்ணணும் சரிங்களா. கேவ்னு என்னப்பா, குழி தானே, குழியாடி தானே. குழியா இருந்துச்சு அப்படின்னா மைனஸ் நாத்துல வச்சுக்கோங்க சரிங்களா. குழியாடியா இருந்துச்சு என்ன இருந்துச்சுன்னா பவர்ல என்ன வந்துடும், மைனஸ் வந்துடும், பவர்ல நெகட்டிவ் இருக்கும். கான்வெக்ஸ் இருந்துச்சுன்னா என்ன இருக்கும், பாசிட்டிவ் இருக்கும். புரிஞ்சுக்க முடியுது நான் சொல்றேன். கான்கேவ்னா குழி, அப்படின்னா குழியா இருந்துச்சு அப்படின்னா மைனஸ் நெகட்டிவ்ன்றதை போடுங்க. கான்வெக்ஸா இருந்துச்சுன்னா பாசிட்டிவ்ன்றதை போடுங்க பவர் ஆஃப் லென்ஸ்ல சரிங்களா. அப்போ அதுக்கு ஆன்சர் என்ன,
பாசிட்டிவ் ப்ளஸ் 4.d. ஓகேங்களா, அடுத்த விஷயம் போலாமா? அடுத்த என்ன விஷயம் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். பேஸ்ட் ஆன் தி அக்செப்டட் வேல்யூஸ் ஆஃப் தி மாஸ் ஆஃப் எர்த். நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு செகண்ட் ஃபோக்கஸில் நம்ம ஒரு எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம் தெரியுமா, கிராவிடேஷனல் லா நம்ம நியூட்டன் சொல்லியிருந்திருப்பாரு. அதை வச்சு தான் அந்த பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருந்திருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றத பாருங்க. பேஸ்ட் ஆன் தி கான்செப்ட் ஆஃப் வேல்யூஸ் ஆஃப் மாஸ் ஆஃப் எர்த் அண்ட் த மூன், டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம், வாட் இஸ் த கிரியேட்டட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை தி எர்த் ஆன் மூன். அதாவது பூமி சந்திரன் மீது செலுத்தும் ஈர்ப்பு விசை என்ன, பூமி சந்திரன் மீது செலுத்தும் ஈர்ப்பு விசை என்ன, இவ்வளவுதான் கேள்வி. நமக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? ஃபோர்ஸ் ஈக்குவல் டு, இது நமக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபோர்ஸ் ஈக்குவல் டு G இன்ட்டு m1 இன்ட்டு m2 டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். ஓகேங்களா, ஜின்றது அந்த ஃபோர்ஸ், எவ்வளோ ஃபோர்ஸ்ன்றது சரிங்களா, இந்த எஃப்ன்றது அந்த ஃபோர்ஸ் எவ்வளோ ஃபோர்ஸ்ன்றது, இந்த ஜின்றது கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் சரிங்களா, m1ன்றது மாஸ் 1 மாஸ் 2, ஆர்ன்றது அதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதை ஸ்கொயர் பண்ணிக்கணும் சரிங்களா. இதை ஃபுல்லாக அப்ளை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இதோட மதிப்புகள் தெரிஞ்சுருக்கணும். பூமியோட வெயிட் என்ன, சந்திரனோட வெயிட் என்ன, இந்த வெயிட் ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. இதை ஃபுல்லாக போடுறதுக்கு நம்மளுக்கு என்ன ஆன்சர் கடைசியில் வரும் அப்படின்னாக்கா 2.02 இன்ட்டு 10 பவர் ஆஃப் மைனஸ் 10 பவர் ஆஃப் 20 நியூட்டன் அப்படின்றது மதிப்பில் வரும் சரிங்களா. என்ன வரும்? 2.02 இன்ட்டு 10 பவர் ஆஃப் 20ன்றது மதிப்பில் வரும். இந்த ஜியோட மதிப்பில் என்ன, நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல படிச்சுருப்போம். இந்த ஜியோட வேல்யூ என்னது அப்படின்னாக்கா 6.7 இன்ட்டு 6.7 இன்ட்டு 10 பவர் ஆஃப் மைனஸ் 11. ஓகேங்களா, 10 பவர் ஆஃப் மைனஸ் 11 அப்படின்றத படிச்சுருப்போம் சரிங்களா. அந்த கிராவிடேஷனல் கான்ஸ்டன்டோட மதிப்பு எவ்வளவு? 6.7 இன்ட்டு 10 பவர் ஆஃப் மைனஸ் 11. இதை என்ன செஞ்சுருப்போம் அப்படின்னா மக்கப் தான் பண்ணியிருப்போம். இதுக்கு யூனிட் வரும். இந்த யூனிட்டை ஃபுல்லாக இங்கே கொண்டு போயிட்டீங்க அப்படின்னாக்கா இங்கிட்ட மல்டிப்ளேல இருக்க இங்கே ஃபுல்லாக இங்கே டியில் டிவைட் ஆகும். இதுக்கு ஒரு யூனிட் படிச்சுருப்போம் சரிங்களா. அதே மாதிரி என்ன படிச்சுக்கணும் அப்படின்னா, பூமியானது சந்திரன் மேலே எவ்வளோ செலுத்தும் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக 2.02 செலுத்தும். ஓகேங்களா, ஒரு கிவன் டேட்டா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் பண்ணலாம். இங்கே என்ன இல்லை, கிவன் டேட்டாவே இல்லை. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்னன்றது டேரெக்டாக மக்கப் தான் பண்ணணும். எவ்வளோ அப்படின்னாக்கா ஒரு 4-5 வேல்யூ மட்டும் நம்ம ஃபிசிக்ஸில் மக்கப் பண்ணுவோம். என்னென்ன வேல்யூ மக்கப் பண்ணுவோம்? ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டுக்கு மதிப்பெண்ண 1.496 இன்ட்டு 10 பவர் ஆஃப் மைனஸ் 11 அப்படின்ற மாதிரி மனப்படம் பண்ணுவோம். லைட் ஒரு டிஸ்டன்ஸ் மனப்படம் பண்ணுவோம். அதே மாதிரி இங்கே நீ எக்ஸ்ட்ரா என்ன மனப்படம் பண்ண போகிற அப்படின்னா, எர்த்து எவ்வளோ விசையை பூமி 3 கொடுக்குது அப்படின்னாக்கா 2.02 இன்ட்டு இங்கே தப்பாக கொடுத்துருக்காங்க 2.02 இன்ட்டு 10 பவர் ஆஃப் 20 நியூட்டன் அப்படின்ற அளவு விசை என்ன கொடுக்குது? 3க்கு கொடுக்குது. ஓகேங்களா, இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா பவரில் நியூட்டன்றது வந்திருக்கும் சரிங்களா. ஓகே, அப்போ ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? 16 கொஸ்டின் கவனிங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஆப்ஜெக்ட் வித் மாஸ் ஆஃப் 10 kg சரிங்களா, 100 kg கிடையாது, 10 kg இஸ் இனிஷியலி மூவிங் ஆன் வெலாசிட்டி. என்ன வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா 3 மீட்டர் பர் செகண்டில் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஒன்றும் இல்லை, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 10 கிலோகிராம் நிறை கொண்ட ஒரு பொருள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? மூவிங்கில் இருக்குது சரிங்களா. எவ்வளோ ஸ்பீடில் மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா 3 மீட்டர் பர் செகண்டில் மூவ் ஆகிட்டு இருக்கு சரிங்களா. அது என்ன ஃபோர்ஸ் கொடுத்து மூவ் ஆகுது அப்படின்னா, என்ன ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க? அதில் 30 நியூட்டன் பின்னாடி இருந்து ஒரு ஆள் தள்ளுற மாதிரி கூட வச்சுக்கோங்க. எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க? 30 நியூட்டன் கொடுத்துட்டு இருக்காங்க. அது எவ்வளோ ஸ்பீடில் போயிட்டு இருக்கு? 3 மீட்டர் பர் செகண்டில் ஸ்பீட் இருக்கு. அந்த பொருளோட வெயிட் எவ்வளோ அப்படின்னாக்கா 10 கிலோ சரிங்களா போயிட்டு இருக்கு. அது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அதோடைய அது எந்த டைரக்ஷனில் போயிட்டு இருக்கு அப்படின்னா, நான் கொடுக்குற ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் போயிட்டு இருக்கு சரிங்களா. எவ்வளோ போயிட்டு இருக்கு சரிங்களா. அப்புறம் இது ஆரம்ப நிலை திசை வேகம் சரிங்களா, இனிஷியல் வெலாசிட்டி. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? அதோட ஃபைனல் வெலாசிட்டி என்ன, அதாவது போய் நிற்கும் போது அதோட ஃபைனல் வெலாசிட்டி என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. எவ்வளோ நேரம் இந்த மாதிரி போயிட்டு இருந்திருக்கு அப்படின்னா 5 செகண்ட்ஸ் போயிட்டு இருந்திருக்கு சரிங்களா. கிவன் டேட்டா நல்லா புரிஞ்சுக்க. அதோட வெயிட் கொடுத்துருக்காங்க, அப்புறம் அதோட நியூட்டன் அதோட ஃபோர்ஸ் எவ்வளோன்ற கொடுத்துருக்காங்க, அதோடைய ஆரம்ப நிலை திசை வேகம் கொடுத்துருக்காங்க, என்னது 3 மீட்டர் பர் செகண்ட் கொடுத்துருக்காங்க. அதோட என்ன எவ்வளோ நேரம் இந்த மாதிரி விசை கொடுத்து அது நகர்ந்துக்கிட்டே இருக்கும்? 5 செகண்ட்ஸ் இந்த மாதிரி நகர்ந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னா அதோட 5 செகண்டுக்கு அப்புறம் அதோடைய இறுதி திசை வேகம் என்னவா இருக்கும் அப்படின்றத கேட்டிருக்காங்க சரிங்களா. இறுதி திசை வேகம் ஃபைனல் வெலாசிட்டி என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க சரிங்களா. அப்போ இறுதி திசை வேகம் கேட்டிருக்காங்க அப்படின்னா இது நமக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? V = ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனில் 3 ஃபார்முலா படிச்சிருந்துருப்போம் சரிங்களா. அதில் ஒன்று இங்கே யூஸ் பண்ண போகிறோம். என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா V = U + AT அப்படின்ற ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். V = U + AT அப்படின்றத யூஸ் பண்ண போகிறோம். Vனா ஃபைனல் வெலாசிட்டி, Uனா இனிஷியல் வெலாசிட்டி, ஏனா ஆக்ஸலரேஷன், Tனா டைம். அதாவது
முடிவு இறுதி திசைவேகம், U அப்படின்னா ஆரம்ப நிலை திசைவேகம், A அப்படின்னா முடுக்கம், T அப்படின்னா நேரம். சரிங்களா? இந்த நேரம் இதில் இருக்கணும் அப்படின்னா செகண்ட்ஸில் இருக்கணும். சரிங்களா? யூனிட்னா செகண்ட்ஸில் இருக்கணும். சரிங்களா? இதை அப்ளை பண்ணுறதுக்கு உனக்கு என்ன தேவை அப்படின்னா இந்த ஆசலரேஷன் முடுக்கம் அப்படின்றது தேவை. இங்கே ஆனால் எக்ஸ்ட்ரா என்ன உங்களுக்கு கிவன் டேட்டா இருக்குது, என்னென்ன கிவன் டேட்டா கொடுத்துருக்காங்கன்றத முதல் எழுதிடலாமா? எனக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, மாஸ் எவ்வளோன்றதை கொடுத்துருக்காங்க. மாஸ் எவ்வளவு? 10 கிலோ. சரிங்களா? மாஸ் எவ்வளவு? 10 கிலோ. எவ்வளோ வேகத்தில் போகுது? ஆரம்ப நிலை திசைவேக அளவு 3 மீட்டர் பர் செகண்ட். எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்துருக்கேன்? 30 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்துருக்கேன். சரிங்களா? எவ்வளோ டைம் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருந்திருக்கு? 5 செகண்ட்ஸ் நடந்துகிட்டு இருந்திருக்கு. அப்போ இங்கே ஃபோர்ஸ் கொடுத்துருந்துருக்காங்க. நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆசலரேஷன் தெரியும். இதில் அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கண்டுபிடிச்சிடலாம்? ஆசலரேஷன் எவ்வளோன்றதை கண்டுபிடிச்சிடலாம். அதில் அப்ளை பண்ணி பார்க்குறேன். 30 நியூட்டன் ஈக்குவல் டு இதோட மாஸ் எவ்வளவு? 10 kg இன்ட்டு ஆசலரேஷன். இங்கே மல்டிப்ளை பண்ணால் அங்கிட்டு போய் டிவைட் ஆயிருமா? அப்போ என்ன ஆன்சர் வந்துடும்? 3 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் தான் எதுக்குரிய யூனிட்டு? ஆசலரேஷனுக்குரிய யூனிட்டு. அதை போடும்போது ஆசலரேஷன் கூட என்ன வந்துடுது? 3 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். எனக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சு. இதை ஒத்துக்கு எதில் அப்ளை பண்ணிடலாம்? நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனுடைய ஃபஸ்ட்டு ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணும்போது வின்றது தெரியாது, அதுதான் ஃபைனல் வெலாசிட்டி தெரியாது, அப்படியே இருக்கட்டும். V = U, ஆரம்ப நிலை திசைவேக அளவு 3. இது எந்த இதில் போகுதுன்னு சொல்லிட்டாங்க. இங்கே ஆக்சுவலாக என்னன்னாக்கா நான் கொடுக்குறேன், இது எனக்கு என்ன டைரக்ஷனில் போகுது? ஆப்போசிட் டைரக்ஷனில் போகுது. அதாவது அதன் இயக்கத்தின் எதிர் திசையில் கொடுக்குறோம். சரிங்களா? அது எங்கேயும் இயங்கிட்டு இருக்கு. நான் ஃபோர்ஸ் எப்படி கொடுக்குறேன்? அது நிப்பாட்டுற மாதிரி எதிர் திசையில் கொடுக்குறேன். அப்போ என்னோட ஃபோர்ஸ் எதிர் திசையில் இருக்குன்னா என்ன வந்துடும்? இங்கே மைனஸ் வந்துடும். அப்போ என்னுடைய முடுக்கமும் என்ன யூனிட்ல இருக்கும்? மைனஸில் இருக்கும். இங்கே நான் அப்ளை பண்ணும்போது இனிஷியல் வெலாசிட்டி 3ன்றதை போட்டுருக்கேன், ப்ளஸ்ஸு ஆசலரேஷன் எதில் இருக்குது? எனக்கு மைனஸில் இருக்குது. அப்போ -3 இன்ட்டு எவ்வளோ நேரம்? 5 செகண்ட்ஸ். ஓகேங்களா? இதை போடும்போது என்ன ஆன்சர் வந்துடும்? 3 -3 இன்ட்டு 5 இருக்கு. அப்போ என்ன வந்துடும்? -12. அப்போ 3 -12 இருக்கும்போது நம்மளுக்கு ஆன்சர் அதாவது -15 இருக்கும். இது -15, இங்கே +3 இருக்கு. உங்களுக்கு ஆன்சர் என்ன வந்துடும்? -12. சரிங்களா? அப்போ வெலாசிட்டி ஈக்குவல் என்ன வந்துடும்? -12 மீட்டர் பர் செகண்ட். ஓகேங்களா? ஏன் இங்கே மைனஸ் போட்டம் போயிட்டு இருக்கோம் புரிஞ்சுக்கோ. இயக்கத்தோட நான் என்னோட ஃபோர்ஸ் எப்படி கொடுக்குறேன் அப்படின்னா எதிர் திசையில் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? இங்கே ஒரு பொருளானது இப்படி இயங்கிக்கிட்டு இருக்குன்னா என்னுடைய ஃபோர்ஸ் எப்படி கொடுக்குறேன்னா இந்த மாதிரி கொடுக்குறேன். அப்போ என்ன ஆகும்? அது ஒன்று அதை நிப்பாட்ட பார்க்கும் அல்லது ரிவர்ஸில் போகும். இங்கே தலைமை எப்படி போயிட்டான் அப்படின்னா ரிவர்ஸில் போக ஆரம்பிச்சிட்டான். அதனால தான் என்ன யூனிட் வந்திருக்கு அப்படின்னா -12 மீட்டர் பர் செகண்ட். 17ஆம் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்கு. என்ன லென்ஸ் இருக்கு? குவி லென்ஸ் இருக்கான். சரிங்களா? அது என்ன செய்யறோம் அப்படின்னா ஒரு லென்ஸுக்கு 30 சென்டிமீட்டர் தொலைவில் என்ன வைக்கிறோம் அப்படின்னா ஒரு பொருள் வைக்கிறோம். சரிங்களா? இங்கே ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது எவ்வளோ தொலைவில் இருக்குது அப்படின்னா 30 சென்டிமீட்டர் தொலைவில் இருக்குது. சரிங்களா? இந்த இமேஜ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா மறுபுறத்தில் எனக்கு எது எவ்வளோ ஃபார்ம் ஆகுது அப்படின்னா 60 சென்டிமீட்டர் தூரத்தில் என்ன ஃபார்ம் ஆகுதா? இமேஜ் ஃபார்ம் ஆகுது. சரிங்களா? என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா உருப்பெருக்கம் என்ன, மேக்னிஃபிகேஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா என்ன? லென்ஸில் மேக்னிஃபிகேஷன் ஈக்குவல் டு நமக்கு என்ன போட்டலாம்? V/U அப்படின்றத போட்டலாம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்? ஏற்கனவே நம்ம மிரர் பக்கமே படிச்சிருப்போம். இந்த கண்ணாடிக்கு லெஃப்ட் சைடில் வர வேல்யூவில் எதில் டினோட் பண்ணணும்? நெகட்டிவ்ல டினோட் பண்ணணும். கண்ணாடிக்கு ரைட் சைடில் வர வேல்யூவில் எதில் டினோட் பண்ணணும்? பாசிட்டிவ்ல டினோட் பண்ணணும். புரியுதுங்களா? ரொம்ப முக்கியம், கவனிச்சுக்கோங்க. சரிங்களா? கண்ணாடிக்கு லெஃப்ட் சைடில் வர வேல்யூவில் எதில் இருக்கணும்? நெகட்டிவ்ல மைனஸில் இருக்கணும். கண்ணாடிக்கு ரைட் சைடில் வர வேல்யூவில் எதில் இருக்கணும்? பாசிட்டிவ்ல இருக்கணும். இப்போ இதை அப்ளை பண்ணும்போது V அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா இமேஜ் டிஸ்டன்ஸ். என்ன டிஸ்டன்ஸ்? இமேஜ் கண்ணா அந்த லென்ஸ்ல இருந்து எவ்வளோ தூரம் தள்ளி இமேஜ் வருதோ அதை என்ன லெட்டரில் டினோட் பண்ணுவோம் அப்படின்னா B அப்படின்ற லெட்டரில் டினோட் பண்ணுவோம். அந்த லென்ஸ்ல இருந்து எவ்வளோ தூரம் தள்ளி நம்ம ஆப்ஜெக்டை வச்சிருக்கோமோ அதை என்ன லெட்டரில் டினோட் பண்ணுவோம் அப்படின்னா U அப்படின்ற லெட்டரில் டினோட் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு என்ன போட்டுடலாம்? Vன்றது 60, U அப்படின்றது 30 போட்டுடலாம். சரிங்களா? மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா இது. நம்மளுக்கு ஏற்கனவே என்ன தெரியும்? கண்ணாடிக்கு லென்ஸுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற என்ன லெட்டரில் டினோட் பண்ணுவோம்? மைனஸில் டினோட் பண்ணுவோமா? அப்போ யூன்றது என்ன வந்துடும்? மைனஸ் வந்துடும். இப்போ நமக்கு ஆன்சர் என்ன வந்துடும்? -2. ஸோ ஆன்சர் இஸ் A. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஒரு ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ் டிஸ்டன்ஸ் ஆஃப் 40 சென்டிமீட்டர் ஃப்ரம் த கான்வெக்ஸ் லென்ஸ். ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்கு. சரிங்க? அதில் எவ்வளோ தூரம் தள்ளி நான் ஆப்ஜெக்ட் வச்சிருக்கேன் அப்படின்னா 40 சென்டிமீட்டர் தள்ளி ஆப்ஜெக்ட் வச்சிருக்கேன். சரிங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. அதோட ஃபோக்கல் லென்த் எனக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க.
ஓகேங்களா. ஃபோக்கல் லென்த் எவ்வளோ அப்படின்னா 10 சென்டிமீட்டர். அப்படின்னா எனக்கு எந்த இடத்துல அந்த ஆப்ஜெக்ட்ன்றது தெரிஞ்சிடும், அந்த ஆப்ஜெக்டோட இமேஜ்ன்றது தெரிஞ்சிருக்கு அப்படின்னா எக்ஸ்ன்ற ஒரு டிஸ்டன்ஸில் தெரிஞ்சிருக்கு. எந்த டிஸ்டன்ஸில் தெரிஞ்சிருக்கு? எக்ஸ் அப்படின்ற ஒரு டிஸ்டன்ஸில் தெரிஞ்சிருக்கு. சரிங்களா. அப்போ நான் கண்டுபிடிக்கலாமா? நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். லென்ஸுக்குரிய ஃபார்முலா என்ன? 1/f = 1/v மைனஸ் 1/u. இதை அப்படியே அப்ளை பண்ணும்போது 1/f என்னவா இருக்குது? 10 சென்டிமீட்டராக இருக்கா? அதை போடும்போது நம்மளுக்கு என்ன சைடில் வந்துடுது? ரைட் சைடில் வந்துடுது. அதனால் பிரச்சனை இல்லை, இதிலாவே இருக்கலாம், பாசிட்டிவாகவே இருக்கலாம். சரிங்களா. அப்போ 1/10 = 1/v. அந்த இமேஜ் டிஸ்டன்ஸ்ன்றது தெரியாது, அப்படியே இருக்கும். இமேஜ் டிஸ்டன்ஸ்ன்றது எவ்வளவு கொடுத்துருக்காங்களே? 40 சென்டிமீட்டர். அப்போ 1/-40. ஓகேங்களா. இது அப்படியே இந்த சைடில் வரும்போது என்ன வந்துடும்? இந்த சிம்பிள் இங்கிட்ட நம்ம ப்ளஸ் வந்துருமா? அப்போ 1/10 ப்ளஸ் டிவைடட் பை -40 அப்படின்றது இருக்கும், ஈக்குவல் டு 1/v அப்படின்றது இருக்கும். சரிங்களா. இது அடுத்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன வந்துடும்? இந்த சைன் மேலே போயிருமா? அப்போ 1/10 மைனஸ் 1/40 அப்படின்றது இருக்கும், ஈக்குவல் டு 1/v. ஓகேங்களா. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்து எவ்வளோ வந்துடும்? 44 - 1 ஈக்குவல் டு என்னது? v. அப்போ நம்ம மதிப்பு எவ்வளோ வந்துடும்? 3/40 ஈக்குவல் டு 1/v. அப்போ v ஈக்குவல் டு 40/3 அப்படின்ற மதிப்பு எதில் இருக்கும்? பாசிட்டிவ்ல இருக்கும். சரிங்களா. அப்போ ஆன்சர் பாருங்க, பாசிட்டிவ்ல 40/3. புரிஞ்சு என்ன செய்யறோம்னு, ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்கு, அதுக்கு லெஃப்ட் சைடில் என்ன வச்சிருக்காங்க? ஒரு ஆப்ஜெக்ட் வச்சிருக்காங்க. எவ்வளவு தூரத்தில் வச்சிருக்காங்க? 40 சென்டிமீட்டர். இப்போ அந்த ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் என்ன லெட்டரில் டினோட் பண்ணுவோம் அப்படின்னா u அப்படின்ற லெட்டரில் டினோட் பண்ணுவோம். சரிங்களா. அடுத்ததோட ஃபோக்கல் லென்த் கொடுத்துருக்காங்க. ஃபோக்கல் லென்த் எவ்வளவு? 10 சென்டிமீட்டர். சரிங்களா. ஃபோக்கல் லென்த் எவ்வளவு? 10 சென்டிமீட்டர். அடுத்து என்ன கேட்டிருந்திருக்காங்க? லென்ஸ்ல இருந்து எவ்வளவு தூரம் தள்ளி அந்த இமேஜ் ஃபார்ம் ஆயிருந்திருக்கும்? v அப்படின்றத கேட்டிருந்திருக்காங்க. நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? 1/f = 1/v மைனஸ் 1/vu. இதில் போடும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்துருது அப்படின்னா v = 40/30 பாசிட்டிவ் வந்துருது. அப்போ ஆன்சர் இஸ் b. ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஒரு ஒளிக்கதிர் ஒரு சமதள ஆடியின் மீது செங்குத்து கோட்டுடன் 30 டிகிரி கோணத்தில் படுகிறது. சரிங்களா. அப்போ ஒளிக்கதிர்னா இப்போ ஒரு இங்கேதான் ஒரு கண்ணாடின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒளிக்கதிர் வந்து இங்கே படுது. சரிங்களா. அது என்ன கொடுத்துருக்காங்க? செங்குத்து கோடுன்னு கொடுத்துருக்காங்க. செங்குத்து கோடுன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா நார்மல் லைன் இங்கே இருக்குது. அது என்ன டிகிரி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா 30 டிகிரி ஃபார்ம் ஆகுதா? சரிங்களா. என்ன டிகிரி ஃபார்ம் ஆகுது? 30 டிகிரி ஃபார்ம் ஆகுது. என்ன கேட்டிருக்காங்க? எதிரொலிப்பு கோணப்படுகிறது மற்றும் படுகதிர், இங்கே ஸ்பேஸ் இருந்திருக்கணும். சரிங்களா. படுகதிர் மற்றும் எதிரொலிப்பு கதிர் ஆகியவற்றுக்கு இடையில் உள்ள கோணம் என்ன? அதாவது ஆங்கிள் பிட்வீன் இன்சிடென்ட் ரே அண்ட் ரிஃப்ளெக்டட் ரே. இதுதான் இன்சிடென்ட் ரே. அப்போ இங்கே என்ன வந்திருக்கும்? இங்கே ஒரு ரிஃப்ளெக்டட் ரேன்றது வந்திருக்கும். சரிங்களா. இது என்ன நம்மளுக்கு? இன்சிடென்ட் ரே ஆங்கிளும் ரிஃப்ளெக்டட் ரே ஆங்கிளும் எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். ஓகே, இதுதான் நம்ம போகிறதுல படிச்சுருப்போம். அப்போ இங்கே 30 டிகிரி இருந்தால் இங்கே நம்மளுக்கு என்ன தான் வரும்? 30 டிகிரி தான் வரும். அவன் என்ன கேட்டிருக்காங்க? ஓவரால் ஆங்கிள் கேட்டிருக்காங்க. இன்சிடென்ட் ரேக்கும் ரிஃப்ளெக்டட் ரேக்கும் ஓவரால் ஆங்கிள் எவ்வளவு? 30 + 30 60 டிகிரி. ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் 80 சென்டிமீட்டர் லெஃப்ட் ஆஃப் ஏ கான்வெக்ஸ் லென்ஸ். ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்கு. சரிங்களா. அதில் எவ்வளோ தூரம் தள்ளி வைக்கிறேன் அப்படின்னா எனக்கு 80 சென்டிமீட்டர் தள்ளி வைக்கிறான். சரிங்களா. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? அதோட ஃபோக்கல் லென்த் எனக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னா 40 சென்டிமீட்டர் இருக்குது. எவ்வளோ இருக்குது? 40 சென்டிமீட்டர் இருக்குது. அதோட ஃபோக்கல் லென்த்ன்றது இருக்குது. சரிங்களா. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? வேர் ஷுட் த ஸ்க்ரீன் டு பி பிளேஸ்ட் ரைட் ஆஃப் லென்ஸ். லென்ஸோட ரைட் சைடில் எங்கேக்குள்ள ஸ்க்ரீனை வச்சு அப்படின்னா எனக்கு எப்படி தெரியுமா? இமேஜ் ஃபார்ம்டு ரியலாகவும் இன்வெர்டட் அண்ட் சேம் சைஸாக தெரியும் கேட்டிருக்காங்க. எப்படி தெரியும் கேட்டிருக்காங்க? சேம் சைஸாக தெரியும் கேட்டிருக்காங்க. அப்போ எங்கேக்குள்ள வைக்கணும்? சீன்ற பாயிண்டில் வச்சா தான் எப்படி தெரியும்? நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட்லேயே டேபர் காலம் படிச்சுருப்போம். சியில் வச்சா தான் எப்படி தெரியும்? சேம் சைஸாக தெரியும். அப்போ சீன்ற தூரம் என்னது? சென்டர் ஆஃப் கர்வேச்சர் தூரம் எவ்வளவு? 2f தான் என்னது? c. சரிங்களா. 2f தான் என்னது? c. rன்றதை படிச்சிருப்போம். 2f அப்படின்ற மதிப்பு என்ன வந்துடும்? 2f அப்படின்னாக்கா 2f = r. இந்த r டிஸ்டன்ஸ் தான் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா சென்டர் ஆஃப் கர்வேச்சர்ன்றது இருக்கும். அந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சர் தான் வைக்கும்போது தான் ஸ்க்ரீன் வைக்கும்போது எப்படி நம்மளுக்கு தெரியும்? அந்த இமேஜ்ன்றது சேம் சைஸாக தெரியும். அப்போ 2f 2 × 40 போட்டால் நம்மளுக்கு ஆன்சர் என்ன வந்துடும்? 80 சென்டிமீட்டர் வந்துடும். அப்போ ஆன்சர் என்னது? 80 சென்டிமீட்டர். அந்த இது எங்கே இந்த சைடு வைக்கணும்? நம்மளுக்கு ரைட் சைடில் வைக்கணும். சரிங்களா. அது அப்படியே பாருங்கள். நம்மளுக்கு ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா the screen should be placed 40 சென்டிமீட்டர் from the lens. இல்லை 40 சென்டிமீட்டரில் என்ன இருக்கும்? ஃபோக்கல் லென்த் இருக்கும். அப்போ ஆப்ஷன் ஏ வராது. இந்த பி என்ன கொடுத்துருக்காங்க? the screen should be placed anywhere between 20 to 40 சென்டிமீட்டர். எங்கேனாலும் வச்சுக்கலாமா? கிடையாது. the screen should be placed 80 சென்டிமீட்டர் from the lens. 80 சென்டிமீட்டர் தள்ளி வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க?
ஆப்ஷன் டி the screen should be placed anywhere between 40 F-க்கும் C-க்கு நடுவில் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. கிடையாது, இங்கே தான் வைக்கணும். 80 cm from the lens தான் வைக்கணும். அப்போ ஆப்ஷன் C is correct. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் போகலாமா? மேகனே பார்த்தோம் போர்ஸ் மாடல் என்ன படுத்தோம், சென்டரில் நியூக்ளியஸ் இருக்கும், அதை சுற்றி ஒவ்வொரு எனர்ஜி லெவலாக இருக்கும். அந்த எனர்ஜி லெவலுக்குலாம் என்ன பேர் வச்சுருப்பாரு, KLMN அல்லது 1 2 3 அப்படின்ற மாதிரி பேர் இருந்திருக்கும். அந்த எனர்ஜி லெவலில் தான் என்ன இருக்கும், எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த நியூக்ளியஸ் சுற்றிக்கிட்டே இருக்கும். அது எனர்ஜி லெவல் இன்னொரு எனர்ஜி லெவலுக்கு மாறும்போது மட்டும்தான் ஒன்று எனர்ஜியை வெளியிடும் அல்லது எனர்ஜி அப்சர்வ் பண்ணுன்ற கதெல்லாம் படித்தோமா. இப்போ அதே தான் கேட்குறாங்க, என்ன அப்படின்னா எம் செல் அப்படின்றது குவாண்டம் நம்பரில் எத்தனாவது செல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எம் செல்ன்றது குவாண்டம் நம்பரில் எத்தனாவது செல் அப்படின்றத கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு கேட்க இந்த இருங்க, நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம்ல, KLMN படிச்சிருக்கோமா. அப்போ இது ஃபர்ஸ்ட் செல், செகண்ட் செல், தேர்டு செல், ஃபோர்த்து செல். அப்போ எம்ன்றது எத்தனாவது செல், மூணாவது செல். இங்கே பாருங்க தேர்டு செல். அப்போ ஆப்ஷன் என்னது 3. ஆப்ஷன் இஸ் B. ஓகேங்களா, அடுத்து which of the following is not a base unit of a international system of unit, அதாவது அடிப்படை அலகு இல்லை அப்படின்றத கேட்டிருக்காங்க. அடிப்படை அலகுல ஒரு 7 படிச்சிருந்திருப்போம். கரெக்டாக எது அடிப்படை அலகு கிடையாது, ஜூல் அப்படின்றது அடிப்படை அலகு கிடையாது. சரிங்களா, ஜூல் அப்படின்றது பெறப்பட்ட அலகு, டிரைவ்டு குவான்டிட்டி. ஓகேங்களா, எதுக்குரிய யூனிட் ஜூல், ஹீட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்ல ஜூல் அப்படின்றது யூஸ் பண்ணுவோம்ல, எனர்ஜிக்கு ஜூல்ன்றது யூஸ் பண்ணுவோம், ஒர்க்குன்றதுக்கு ஜூல்ன்றது யூஸ் பண்ணுவோம். அப்போ ஜூல்ன்றது எனர்ஜி ஒர்க்குரிய வர யூனிட். அடுத்த கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, which of the following statement is correct, the size of nucleus is large as compared to the size of atom, அதாவது ஆட்டமோட கம்பேர் பண்ணும்போது நியூக்ளியஸோட சைஸ் பெருசாக இருக்குமா, அப்படிலாம் இருக்காது. அடுத்து ஆட்டம்குள்ளே தான் என்ன இருக்கும், அந்த நியூக்ளியஸ்ன்றது இருக்கும். அப்படி தானே படிச்சிருக்கோம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, the electrons revolve around the nucleus in a ட்ரையாங்கிள் பார்ட்ஸா, இல்லை என்ன பார்ட்ஸு, சர்க்குலர் பார்ட்ஸ். அப்போ என்ன வராது, பியும் வராது, ஏயும் வராது. அடுத்த சி என்ன கொடுத்துருக்காங்க, அந்த எலக்ட்ரான்ஸ் டு நாட் ரிவால்வ் அரௌண்ட் தி நியூக்ளியஸ் இந்த சர்க்குலர், டு நாட் கொடுத்துருக்காங்க, தப்பு, ரிவால்வ் பண்ணோம். எலக்ட்ரான்ஸ் ஹவ் மச் ஸ்மாலர் தென் தி ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ், இது கரெக்டு. சரிங்களா, எலக்ட்ரான்ஸ்ன்றது எப்படி இருக்கும், ரொம்ப சின்ன பகுதியாக தான் இருக்கும். அதனால தான் நம்ம அதை என்ன எடுத்துக்கிறது இல்லை, அதோட வெயிட்டில் அதை கன்சிடர் பண்ணுறது இல்லை. ஆனால் எதில் கன்சிடர் பண்ணுவோம்னா சார்ஜில் கன்சிடர் பண்ணுவோம். சரிங்களா, சார்ஜில் கன்சிடர் பண்ணுவோம். எத்தனை எலக்ட்ரான்ஸ் ஆட்டம்ஸ், எத்தனை நெகட்டிவ் சார்ஜ் இருக்கோ அதே அளவு, எத்தனை ப்ரோட்டான் சார்ஜும் அதே அளவு இருக்கும். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் த போல் அண்ட் த சென்டர் ஆஃப் கர்வேச்சர் of a concave mirror is 50 cm. சரிங்களா, ஒரு கான்கேவ் மிரர் இருக்கு, இதுல போல்லையும் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கான், சீன்ற டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு கொடுத்துருக்காங்க, 50 cm இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அப்போ இதோட கரெக்டா சென்டர் பாயிண்ட்ல என்ன இருக்கும், ஃபோக்கஸ் பாயிண்ட் இருக்குமா, ஃபோக்கஸ் இருக்குமா, அந்த ஃபோக்கல் லென்த்தோட டிஸ்டன்ஸ் எவ்வளவா இருக்கும், 25 பிரியும். நம்ம இதெல்லாம் ஏற்கனவே படிச்சிட்டோம், அதனால் நான் கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன். சரிங்களா, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் த மேக்னிஃபிகேஷன் ப்ரொடியூஸ் இஸ் -1. சரிங்களா, என்ன செய்யுதா, மேக்னிஃபிகேஷன் எப்படி ப்ரொடியூஸ் ஆயிருக்கான், -1 ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. அடுத்து தென் வாட் வில் பி தி ஆப்ஜெக்ட் அண்ட் இமேஜ் டிஸ்டன்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி, ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸும் இமேஜோட டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. மேக்னிஃபிகேஷன் ஒன்றா இருந்துச்சு அப்படின்னா அது ரெண்டுமே இமேஜும் எங்கே தான் இருந்திருக்கும், சீல தான் இருக்கும், ஆப்ஜெக்ட் எங்கே தான் விழுந்திருக்கும், அதாவது ஆப்ஜெக்ட்டும் சீல தான் இருக்கும், இமேஜும் சீல தான் இருக்கும். இப்படி இருக்கும்போது மட்டும்தான் மேக்னிஃபிகேஷன் என்ன நம்மளுக்கு தெரியும், 1ன்னு தெரியும். அதாவது சேம் சைஸாக இருக்கும், அப்போ தான் மேக்னிஃபிகேஷனோட பாயிண்ட் எவ்வளோ இருக்கும், 1 அப்படின்றது இருக்கும். சரிங்களா, அப்படி இருக்குது. அடுத்து இங்கே என்னது, நம்ம கான்கேவ் லென்ஸ் கொடுத்துருக்காங்களா. அப்போ சீல நான் ஒரு ஆப்ஜெக்ட் வச்சேன்னா எனக்கு கான்கேவில் திரும்பி எங்கே தான் விழுகும், சீல தான் விழுகும். எப்படி விழுகும், தலைகீழ விழுகும். சரிங்களா, இப்போ ஆப்ஜெக்ட் -50 தான், இமேஜும் எனக்கு என்ன டிஸ்டன்ஸில் தான் இருக்கும், -50 தான் இருக்கும். சரிங்களா, அப்படி போடும்போது தான் எனக்கு என்ன ஆன்சர் வந்துடுது. இப்போ போட்டு பாருங்களேன், மேக்னிஃபிகேஷன் ஈக்குவல் டு மிரரில் நமக்கு என்ன ஃபார்முலா, -u/v. சரிங்களா, -v/u. நம்மளுக்கு லென்ஸில் மட்டும்தான் என்ன வராது, மைனஸ்ன்றது வராது. அப்போ நீங்கள் அப்ளை பண்ணும்போது -50 டிவைடட் பை -50 போடும்போது என்ன ஆன்சர் என்ன வந்துடுது, -1 அப்படின்றது தெரிஞ்சிருது. அப்போ ரெண்டு சைடுமே, அதாவது ரெண்டுமே ஆப்ஜெக்ட் எங்கே தான் இருக்குது, இமேஜ் எங்கே தான் இருக்குது, ரெண்டுமே ரைட் சைடில் தான், லெஃப்ட் சைடில் தான் இருக்குது. அதனால் நமக்கு மைனஸ் அப்ளை பண்ணுறோம். அப்போ மேக்னிஃபிகேஷன் ஈக்குவல் டு -1. சரிங்களா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு மிரரோ லென்ஸோ சரிங்களா, ரைட் சைடில் வர வேல்யூ ஃபுல்லாக பாசிட்டிவ்ல இருக்கும், ரைட் சைடில் வர வேல்யூ ஃபுல்லாக பாசிட்டிவ்ல இருக்கும், லெஃப்ட் சைடில் வர வேல்யூ ஃபுல்லாக நெகட்டிவ்ல இருக்கும். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் போகலாமா. Last question, a particle moves in a circle of radius 1.5 meter with angular velocity 3 radians per second. What will be its linear velocity to the angular velocity? Linear velocity na enna, angular velocity na enna, நம்ம ஏற்கனவே படிச்சிருந்திருப்போம். linear velocity அப்படின்னாக்கா
நம்ம ஃபார்முலா என்னன்னு போட்டால் போதும், லீனியர் வெலாசிட்டி, அதாவது நேரியல் வேகம் அப்படின்னா என்ன அப்படின்னா லீனியர் வெலாசிட்டி. நம்மளுக்கு ஃபார்முலா என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். ஓகேங்களா, ஃபார்முலா என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம், அதாவது இடப்பெயர்ச்சி பை நேரம் அப்படின்றத போடுவோம். இதோட யூனிட் என்ன வந்துடும், மீட்டர் பர் செகண்ட் வந்துடும். கரெக்டா, இதே இது ஆங்குலர் வெலாசிட்டி என்ன அர்த்தம் அப்படின்னா, லீனியர் வெலாசிட்டி என்ன சொல்லுவாங்கன்னா அது எவ்வளோ தூரம் போயிருக்கு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள, இதை பற்றி பேசுறது லீனியர் வெலாசிட்டி. சரிங்களா, ஆங்குலர் வெலாசிட்டி என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா எவ்வளோ ஆங்கிள் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள எவ்வளோ ஆங்கிள் மாறி இருக்கு அப்படின்றத சொல்லுவாங்க. அந்த ஆங்கிளை டினோட் பண்ணுறதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சேஞ்ச் இன் ஆங்கிள் அல்லது சேஞ்ச் இன் டிகிரி பை டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆங்கிளோட யூனிட் என்ன வரும் அப்படின்னா ரேடியன் பர் செகண்ட் அப்படின்றது வரும். ஆங்கிளோட யூனிட் என்ன வரும், ரேடியன் பர் செகண்ட்ன்றது இந்த ஆங்குலர் வெலாசிட்டியோட எஸ் யூனிட்டாக வரும். சரிங்களா, அடுத்து இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன். எனக்கு அதோட ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ரேடியஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் அதோட ஆங்குலர் வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க. சரிங்களா, என்ன கேட்டிருக்காங்க, எனக்கு லீனியர் வெலாசிட்டி என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. சரிங்களா, இந்த ஆங்குலர் வெலாசிட்டிக்கும் லீனியர் வெலாசிட்டிக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கு. அது என்ன ரிலேஷன் அப்படின்றத பார்ப்போமா. அது என்ன ரிலேஷன் அப்படின்னாக்கா லீனியர் வெலாசிட்டி அப்படின்னா என்னன்னா வின்னு வச்சுக்கலாம், ஆங்குலர் வெலாசிட்டினா டபிள்யூ, v = ரேடியஸ் இன்ட்டு டபிள்யூ தான் இந்த ரிலேஷன். சரிங்களா, v = ரேடியஸ் இன்ட்டு டபிள்யூ. இந்த ஃபார்முலாம் படிச்சு வச்சுக்கோங்க, இதுக்காக யூஸ் ஆகும். சரிங்களா, இப்போ வின்றது என்னது லீனியர் வெலாசிட்டி எனக்கு தெரியாது. கரெக்டாக, எனக்கு ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 1.5 கொடுத்துருக்காங்க. இந்த 1.5 என்ன எழுதிக்கலாம் 3/2 எழுதிக்கலாம். கரெக்டாக 1.5 என்ன எழுதிக்கிறேன் அப்படின்னா 3/2 எழுதிக்கிறேன். என்னுடைய ஆங்குலர் வெலாசிட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க 3 ரேடியன் பர் செகண்ட் கொடுத்துருக்காங்க. ஆங்குலர் வெலாசிட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க 3 ரேடியன் பர் செகண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ நான் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன ஆன்சர் வந்துருது, லீனியர் வெலாசிட்டி v = லீனியர் வெலாசிட்டி v = 9/2 மீட்டர் பர் செகண்ட்ன்றது வந்துடுது. சரிங்களா, இப்போ என்ன கேட்டிருக்காங்க, எனக்கு லீனியர் வெலாசிட்டிக்கும் ஆங்குலர் வெலாசிட்டிக்கும் உள்ள விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஃபர்ஸ்ட் என்னன்னு இருக்கு, ஃபர்ஸ்ட் லீனியரு, அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க ஆங்குலர் வெலாசிட்டிக்குரிய ரிலேஷன், அதாவது விகிதம் ரேஷியோ எழுதி எனக்கு எவ்வளோன்றதை சொல்லுங்க அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா, இதை போடும்போது லீனியர் நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் 9/2 அப்படின்றத கண்டுபிடிச்சாச்சு. ஆங்குலர் வெலாசிட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க 3 கொடுத்துருக்காங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வந்துடும், இங்கே 1 இங்கே 3 வந்துடும், அடுத்த 2 இங்கே போயிருமா. அப்போ 3:2 தான் இதோட ரேஷியோ. இப்போ 3:2 எங்கே இருக்குன்றத பாருங்க, ஆப்ஷன் சி. ஓகேங்களா, ஆப்ஷன் சி. ஓகே, இப்போ இந்த எக்ஸ்பிளனேஷன் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ திரும்பி நல்லா பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும்னு நம்புகிறேன். இன்னொரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.